ரைட். சொன்னீங்க. ரைட். நான் லாஸ்டா ஹதீஸ் ரைட் ஹதீஸ்கலை என்று சொல்ல பாடத்தை பார்த்து வரோம் அப்படிதானே. அப்ப லாஸ்ட் நாங்க பார்த்தோம் ஹதீஸ்கலை தொகுக்கப்பட்ட வரலாறு பார்த்தோம். அந்த வரலாறு 4 விதமான வரலாறு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஹதீஸ் இருந்துச்சு. அதுக்கு பின்னால சஹாபாவுடைய காலம், அதே மாதிரி தாபீன்களுடைய காலம், தபூ தாபீன்களுடைய காலம் சொல்லி பார்த்தோம். ரைட். லாஸ்டா நாங்க பார்த்தோம் என்னன்னு சொன்னா தபூ தாபீன்களுடைய காலத்துல ஹதீஸ்கள் எவ்வாறு எந்த வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுச்சு. ரைட்டா. அப்ப ஹதீஸ்கள் தரம் பிரிக்கப்பட்டது எப்பன்னு சொன்னா தபூ தாபீன்களுடைய காலத்துலதான் ஹதீஸ்கள் தரம் பிரிக்கப்பட்டுச்சு. சரியா. சஹீஹ், தைஃப், மன்கூல், அது மாதிரி நிறைய வகைகள் சொன்னா தபூ தாபீனுடைய காலத்துல என்ன செய்யப்படுச்சுன்னா வகை பிரிக்கப்பட்டுச்சு. அப்ப அதை எதை அடிப்படையாக வச்சு வகை பிரித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப அதுல நம்ம பார்த்தோம், முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை முழுமையாக என்ன முஸ்லிம்கள் மத்தியில பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் முதலாவது என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த இதை என்ன செஞ்சாங்க, இந்த ஹதீஸ் தரத்தை பிரிச்சாங்க சொல்லி சொல்லப்படுது. ரைட். ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னா ஹதீஸ்களை மாத்திரம் பதிவு செய்யும் மரபை கொண்டு வந்தாங்க. ஹதீஸ்களை மாத்திரம் பதிவு செய்யும் மரபுன்னு சொல்லக்கூடியனா ரைட். அதுக்கு முன்னால் இருந்த காலகட்டங்கள் எப்படின்னு சொன்னா ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்டதோடு அதுக்குரிய விரிவுரைகள் அந்த எழுதி வைப்பாங்க. விளையாட்டா. ஹதீஸ்களை கீழால விரிவுரைகள் எழுதி வைப்பாங்க. ரைட். அந்த வளமை பேய்த்து ஹதீஸ் மட்டும் தொகுக்கக்கூடிய ஒரு வளமை உருவாக்கின்னு சொன்னா இந்த தபூ தாபீனுடைய காலத்துல உருவாச்சு. ரைட். அதே மாதிரி முசன்னப் ஜாமி என்ற முறைகள் உருவாக்கப்பட்டது. முசன்னப் ஜாமி என்று சொன்ன என்னன்னு சொன்னா ஒவ்வொரு தலைப்பு ரீதியாக, உதாரணமாக தொழுகைன்னு சொன்னா தொழுகைக்கு கீழே வரக்கூடிய ஹதீஸ்கள், நோன்புன்னு சொன்னா நோன்பு கீழே வரக்கூடிய ஹதீஸ்கள். விளைஞ்சா. இப்படியாப்பட்ட தலைப்பு அடிப்படையில பிரிக்கப்பட்ட ஹதீஸ்கள் இங்கதான் கோர்வை செய்யப்பட்டுச்சு. அப்படி தலைப்பு அமைப்புற பிரிக்கப்பட்ட ஹதீஸ்கள் கோர்வை செய்யப்பட்ட அந்த நூலுக்கு செல்லுவோம் முசன்னப் ஜாமி என்று சொல்லி சொல்லுவோம். கிளியர் தானே. ரைட். அதே மாதிரி அடுத்தது பாருங்க கிதாப், அதே மாதிரி பாபு. கிதாப் பாபுன்னு சொல்லக்கூடிய இதே விஷயம் தானே. ஹதீஸ் நான் தொகுத்தன்னு சொன்னேன் தானே. ரைட். அந்த ஹதீஸ்ன்னு சொல்றத தலைப்பு பிரிக்கப்பட்ட ஹதீஸ்களை கிதாப் பாபுன்னு சொல்லி பிரிப்பாங்க. அதாவது பெரிய தலைப்பு, அதே மாதிரி சிறிய தலைப்புன்னு சொல்லி பிரிப்பாங்க. அதாவது தொழுகைன்னு சொல்லி ஒரு பெரிய தலைப்பு எடுத்துக்கொண்டோம்னா தொழுகைன்னு சொல்ற பெரிய தலைப்பு இதுக்கு கீழே வரக்கூடிய தலைப்புகள் என்ன, சுஜூது, அதே மாதிரி ருக்கு, இதை பத்தியான ஹதீஸ்கள் இது வந்து அப்ப இந்த சுஜூத் ருக்கு எல்லாம் சொல்லுவோம்னா பாபுன்னு சொல்லி, இந்த பெரிய தலைப்பு தொழுகையை சொல்லுவோம்னா ஆஹ் என்ன கிதாபுன்னு சொல்லி சொல்லுவோம். ரைட்டா. ஆயத்தை சொல்லுவோம். கிதாப் பாபு அடிப்படையில பிரிக்கப்பட்ட ஹதீஸ்தான் சொல்லி. அதே மாதிரி பார்த்தோம்னா சஹீஹுல் சிஹாஹு சித்தா, சிஹாஹு சித்தான்னு சொல்லப்படக்கூடிய அந்த 6 கிரந்தங்களும் தொகுக்கப்பட்டிருப்பேன்னு சொன்னா இவங்களுடைய காலத்துல தான். யாரு தபூ தாபீனுடைய காலத்துல தொகுக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் கிளியரா புள்ளது. இதுவரை பார்த்ததெல்லாம் கிளியரா. ஓ சார். ரைட். இப்ப அடுத்தது பாருங்க போலி ஹதீஸ்கள். போலி ஹதீஸ்களின் தோற்றம். ரைட். இந்த போலி ஹதீஸுக்கு அரபுல ஒரு வாசகம் சொல்லுவாங்க, கட்டாயமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய எக்ஸாம் பேப்பர் கேட்டு வந்து கேள்வி. விளையாச்சா. போலி ஹதீஸுக்கு மௌதுவான ஹதீஸ் சொல்லுவோம். நான் பிரகட்டை போட்டிங்க பாருங்க. மௌதுவான ஹதீஸ்கள் இது சொல்லுவோம். போலி ஹதீஸ்கள் சொல்லுவோம் மௌதுவான ஹதீஸ்ன்னு சொல்லி. சரிதானே. போலி ஹதீஸ் தான் சொல்லுவோம் மௌதுவான ஹதீஸ்கள் சொல்லி. ரைட். இந்த மௌதுவான ஹதீஸ்கள், போலி ஹதீஸ்கள் என்றா என்ன. ரைட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யாத, சொல்லாத, அவங்க அங்கீகரிக்காத விடயங்களை அவங்க செய்ததாகவும் அங்கீகரித்ததாகவும் நடைமுறைப்படுத்தியதாகவும் சொல்லக்கூடியதான் சொல்லுவோம் போலி ஹதீஸ்கள் சொல்லி. கிளியரா பிள்ளைகள். நிறுவ சொல்லவா. ரைட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாத, செய்யாத, அங்கீகரிக்காத விடயங்களை அவங்க சொன்னதாகவும் அங்கீகரித்ததாகவும் செய்ததாகவும் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் சொல்லுவோம், விடயங்களை நாம் சொல்லுவோம் போலி ஹதீஸ்ன்னு சொல்லி.
அதாவது இப்ப நான் ஒரு விடயத்தை செய்யல, சொல்லவும் இல்ல, இப்படியாப்பட்ட விஷயங்களை நான் சொன்னதாக சொல்றாங்க. விளங்கிச்சா? போலி ஹதீஸ் என்று சொல்லி, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யாத விஷயங்கள் எல்லாம் அவங்க சொன்னதாகவும் செய்ததாகவும் சொல்லக்கூடிய விஷயம், அந்த சொல்லக்கூடியதான் சொல்லுவோம் போலி ஹதீஸ் சொல்லி. ஓ சார் கிளியர். ரைட், அதுல பாருங்க, கீழே அந்த அப்படியே வாசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத, செய்யாத, அங்கீகரிக்காதவற்றை, அவர்கள் புகழ் வர்ணனைகளில் அடங்காதவற்றை சொன்னதாகவும் செய்ததாகவும் அங்கீகரித்ததாகவும் பண்புகள் வர்ணனைகள் பொய்யாக குறித்து காட்டுவதனையே போலி ஹதீஸ் என்று சொல்லுவோம். அப்ப சுருக்கமாக நான் சொல்றேன்னு சொன்னா எப்படி சொல்றேன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத, செய்யாத, அங்கீகரிக்காத விடயங்களை அவர்கள் சொன்னதாகவும் செய்ததாகவும் அங்கீகரித்ததாகவும் குறிப்பிட்டு காட்டக்கூடிய விடயங்களே போலி ஹதீஸ் என்று சொல்லுவோம். கிளியரா? ஓ சார் கிளியர். ரைட் ரைட் ஓகே. ரைட், ஏதான் சொன்னோம் போலி ஹதீஸ்னு சொல்லி. ரைட், இந்த போலி ஹதீஸ்கள் எப்படி தோற்றம் பெற்றுச்சு? அவ்வளவுதான். அப்ப அந்த போலி ஹதீஸ்கள் பல காரணங்களால் தோற்றம் பெற்றுள்ளது. ஒன்று அரசியல் காரணிகளாக தோற்றம் பெற்றுச்சு. அதே மாதிரி ஜிந்தியங்கள் சொல்லக்கூடிய சிலவங்களுடைய ஊசலாட்டங்களின் மூலமாகவும் இந்த போலி ஹதீஸ்கள் தோற்றம் பெற்றுச்சு. அதே மாதிரி என்ன, மொழி ரீதியான, இன ரீதியான பிரிவுகள் மூலமாகவும் என்ன செய்யப்பட்டுச்சு, இந்த போலி ஹதீஸ் உருவாக்கம் பெற்றுச்சு. இப்படி பல காரணங்களால இந்த போலி ஹதீஸ் சொல்றது உருவாக்கம் பெற்றுச்சு. சரியா? பார்த்தா சொல்ல போறாங்க. முதலாவது சொன்னா அரசியல் காரணம். அரசியல் காரணங்களால என்ன செய்யப்பட்டு சொன்னா இந்த போலி ஹதீஸ் உருவாக்கம் பெற்றுச்சு. அது என்ன விஷயம் சொன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் முதல் 6 ஆண்டு ஆட்சி கழிந்த பின்னர் இஸ்லாத்தின் எதிரிகளால் உருவாக்கப்பட்ட குழப்பங்களும் பிரச்சனைகளையும் சாதிப்பதற்கு பொய்யான ஹதீஸ்களை அரசியல் ரீதியாக தோன்றிய ஒவ்வொரு உட்பிரிவுகளும் பயன்படுத்தினர். இவர்கள் ஷியாக்கள் என்றும், உமையாக்கள் என்றும், ஹவாரிஜ்கள் என்றும், முதல் 3 ஹலீஃபாக்களையும் ஆதரித்தவர் என்றும் அவர்கள் தன்னை இனங்காட்டிக் கொண்டனர். இவர்கள் இட்டுக்கட்டிய போலி ஹதீஸ்களுக்கு உதாரணம் கீழே போட்டு பாருங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனது வாரிசுக்கார், அவர் எனது சகோதரர், எனக்கு பின்னர் தலைவராக வருபவர், நீங்கள் அவரது கட்டளைகளுக்கு செவிடுத்து அவர்களுக்கு பணிந்து நடந்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு போலி ஹதீஸ் வந்து உருவாக்குகிறாங்க. அதே மாதிரி பாருங்க, கீழே போட்டி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பத்தி ஒரு ஹதீஸ் போட்டியது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மிம்பரில் கண்டால் வாளால் வெட்டி விடுங்கள் சொல்லி ஒரு பொய்யான ஹதீஸ, அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு பொய்யான ஹதீஸ என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இங்க சொன்னாங்க. அப்ப என்ன விஷயம் சொன்ன பிள்ளைகள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் நான் பார்த்தேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் அதோட முடியறதோட தான் ஷியாக்களுடைய உருவாக்கம் தொடங்கிச்சு. ஞாபகம் இதெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலைக்கு பின்னாலதான் என்ன சொன்னா ஷியாக்களுடைய உருவாக்கம் தொடங்கிச்சு. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில பிற்பட்ட காலத்துல, இறுதி காலகட்டத்துல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இந்த ஷியாக்கள் அவங்களுடைய விஷயங்களை, அதாவது அவங்களுடைய இனத்தையும் அவங்களுடைய வாதத்தையும் பரப்புறதுக்காக வேண்டி பொய்யான ஹதீஸ்களை உருவாக்க தொடங்கினாங்க. விளையாட்டா பொய்யான ஹதீஸ்களை இட்டுக்கட்ட தொடங்கினாங்க. இட்டுக்கட்ட தொடங்கினது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சொல்லி ஒரு பேர்களை வச்சு கொண்டாங்க. முதலாவது சொன்னாங்க ஷியாக்கள்னு சொல்லி, சிலவங்க சொன்னாங்க நாங்க ஹவாரிஜ்கள்னு சொல்லி, சிலவங்க சொன்னாங்க உமையாக்கள்னு சொல்லி, சிலவங்க சொன்னாங்க நாங்க 3 ஹலீஃபாக்களையும் ஆதரிக்கக்கூடியவங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரியா? இப்படி பலவிதமான குழுக்கள் இருந்தாலும் இவங்களுக்கு மத்தியில இந்த பொய்யான ஹதீஸ்கள் பேசிக் கொண்டே இருந்துச்சு. இவங்கள ஆட்சியை பிடிக்கிறதுக்கு, இவங்களுடைய அதிகாரத்தை பிடிச்சு கொள்றதுக்காக வேண்டிய இந்த பொய்யான ஹதீஸ்கள் பரவப்பட்டுச்சு. அவ்வாறு கீழே போட்டியிடுது. உதாரணம் உண்டு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனது வாரிசுக்காரர், அவர் சகோதரர், எனக்கு பின்னால் தலைவராக வருபவர்,
நீங்கள் அவரது கட்டளைகளுக்கு செவிமடுத்து அவர்களுக்கு பணிந்து நடவுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு. இது ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு போலி ஹதீஸ் உருவாக்கி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த மக்களுக்கு மத்தியில பரப்பினாங்க. இப்படி பரப்பினால மக்கள் எல்லாம் என்ன இருக்கிறாங்கன்னா எனக்கு பின்னால அரசாட்சி இதனால நாங்க என்ன செய்ய அலி ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்க ஆரம்பிச்சாங்க. விளங்குதா? இதற்காக வேண்டிதான் போலி ஹதீஸ்கள் உருவாக்கப்பட்டு. அதே மாதிரி பாருங்க இன்னொரு ஹதீஸ் ஒன்று போட்டியுது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு விளங்கிச்சா? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கண்டா வாளால் வெட்டி கொலை செய்யுங்கள்னு சொல்லி என்ன செய்யப்பட்டீங்கன்னா சொல்லப்பட்டு விளங்கிச்சா? இப்படி சொன்ன ஹதீஸையும் வச்சு என்ன சொல்றாங்க அரசியல் காரணிகள் மூலமாக பொய்யான ஹதீஸ்கள் போலி ஹதீஸ்கள் பரப்பப்பட்டுச்சு. கிளியரா கிளியரா விளங்குதா? ஓ சார். உமையாக்கள்னு சொல்றது யாருக்கு? உமையாக்கள் சொல்ற பிள்ளைகள் இத மாதிரிதான் இப்படி போலி ஹதீஸ்களை பரப்பினாக்கள் பிற்காலத்தில் என்ன செய்யப்பட்டா உமையான்னு சொல்லி வந்தாங்க. விளங்கிச்சா? உமையாக்கள் சொல்றது இந்த 3 ஹலீஃபாக்களுக்கும் பிறகு ஆட்சி செஞ்சாங்களே, சாரி 4 ஹலீஃபாக்கள், அதாவது லாஸ்ட் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செஞ்சாங்க. இவங்களுக்கு பின்னால ஆட்சிக்கு வந்தவங்க எல்லாம் நாம சொல்லுவோம் உமையாக்கள்னு சொல்லி. விளங்குதா? அவங்களுக்கு அது இஸ்லாமிய நாகரிகம் படிக்கிற பிள்ளைகளுக்கு இது விரிவா வரும். உமையாக்கள் ஆட்சிக்கான்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு பின்னால ஆட்சிக்கு வந்தாக்கள்னா உமையாக்கள்னு சொல்லி. கிளியரா? விளங்கினா? விளங்கிச்சு. உமையாக்களுக்கு போகும். அப்ப அரசாட்சிக்கு போகும். உமையாக்களுக்கு பின்னால அப்பாசிகள் சொல்லி சொன்னாங்க. அப்பாசிகள் சொல்லி அதுக்கு பின்னால அப்பாசிகளுக்கு பின்னால பாத்திமியாக்கள் சொல்றாங்க. அப்படி இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அப்படி பரவி இருந்துச்சு. விளையுதா? அது அவங்களுக்கு வராது. அந்த ஐசி படிக்கிற பிள்ளைகளே கூடுதலா வரும். சரி, அடுத்த பாருங்க. இரண்டாவது காரணம் என்னன்னு சொன்னா ஜிண்டிகள் எனப்படும் இஸ்லாத்தின் எதிரிகள் திட்டமிட்ட நடவடிக்கை. விளங்கிச்சா? ஜிந்திகள் சொன்ன யாருன்னு பிள்ளைகள் ஜிந்திகள் சொல்றது பரம எதிரிகள், இஸ்லாத்துக்கான பரம எதிரிகள். சுருக்கமா சொல்றேன்னு சொன்னா இன்றைக்கு யூதர்கள் இருக்கக்கூடிய நிலைமையில இருந்தாக்கள் தான் இந்த ஜிந்திக்குங்க அந்த காலத்துல. சரியா? அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா கீழே போட்டிது ரோம பாரசீக ஆட்சியாளர்களை அண்டி வாழ்ந்த ஜிந்திகள் ஆடம்பர சுகபோக வாழ்க்கை மேற்கொண்டனர். இஸ்லாம் ஈட்டிய வெற்றியாளர்களினால் இவர்களது செல்வாக்கு குறையவே அகீதா இபாதா போன்ற விடயங்களில் சர்ச்சையை கிளப்பும் வகையில் ஹதீஸ்கள் புனைந்துவிடப்பட்டது. இவர்கள் புனைந்துவிடப்பட்ட ஹதீஸ்கள் சில கீழ் வருவார் அப்படின்னு சொன்னா இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா பிள்ளைகள் அந்த ரோம பாரசீக ஆட்சியாளர்கள் ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தாங்க. இந்த ஆட்சியாளர்களை கீழே வாழ்ந்து வந்த ஒரு கூட்டம் தான் ஜிந்திகள் சொல்லுவோம். விளைவிச்சா? இவங்க எப்படியாப்பட்டாங்கன்னு சொன்னா பெரிய செல்வந்தர்கள், அதாவது என்ன நல்ல பணம் இருந்துச்சு. சரியா? இந்த ஜிந்திகளுக்கு பணம் வந்ததுக்கு பின்னால ரோம பாரசீக ஆட்சியாளர்கள் சொல்ற இஸ்லாமிய சாம்ராஜ்யம் தானே. அப்ப இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருக்கக்கூடியவங்க எல்லாம் இஸ்லாத்துடைய கட்டளைகளை அவங்களோட கட்டளைகளா எடுத்து நடக்கணும். விளைவிச்சா? உதாரணமா சொல்றேன்னு சொன்னா இப்ப நான் என்ன ரோம பாரசீக ஒரு கவர்னராக இருக்கணுமே, நான் ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய சாட்சியம் தான் நடந்து போகுது. ஒரு தமிழர்கள் பேசியிருந்தாலும் நான் செய்யக்கூடிய ஆட்சி இஸ்லாமிய இப்படி இஸ்லாமிய ஆட்சி அடையக்கூடிய நாம் போட்ட சட்டம் எல்லாம் அவங்க சட்டமாக எடுத்து நடக்கும். விளங்குதா? அப்ப என்ன நடந்துன்னு சொன்னா இப்ப ஜகாத் கொடுக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாம் எல்லார்ட்டையும் பணம் திரட்டுவாங்க. அதே மாதிரி இவங்களோட ஆட்சி கீழ் இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன செய்வாங்க, பணம் திரட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களோட ஜகாத் இல்ல வேற விதமாக பணம் சேர்ப்பாங்க. விளையாச்சா? ஜிஸ்யா என்ற கட்டமைப்படி பணத்தை திரட்டுவாங்க. அப்ப இந்த ஜிந்திகளுக்கு என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா பெரும் தளபதியாக போயிடுச்சு ஜிந்திகளுக்கு. நாங்க சல்லிய கொடுக்கணும், எங்களோட சொத்து குறையுது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சு பிரச்சனையாக வந்துச்சு.
அதே மாதிரி அவங்க பெரிய ஒரு சுகபோக வாழ்க்கை, நல்ல என்ஜாய்மெண்ட் வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. சரிதானே? இப்படி வாழ்ந்து கொண்டு வர நேரம் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய சவுண்ட் ஸ்ட்ரக் ஆகுது அப்படி. ஓ சார். ஓ சார். இப்ப சரியா பாருங்க. பேசிக்கொண்டு சரியா? பார்க்கணும். என்ன? நீங்க பேசிட்டு போகலாம் பார்க்கணும். இஷ்டக்காக சரி பாருங்க, அப்படி ஸ்ட்ரக் ஆகிடும் சொல்லுங்க. சரியா? சரி சார். சரி, ஓகே. அப்ப இப்ப சிந்திக்கீங்கள் இப்படி சுகபோக வாழ்க்கையா வாழ்ந்து கொண்டு போற நேரம் என்ன நடந்துன்னு சொன்னா, இவங்களுக்கு ஒரு தலைவலியாக பேசி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு கீழே இருக்கிறது. ஏன்னு சொன்னா இவங்க ஜிஸியா கட்டணும், இவங்களோட சொத்துகள் குறையுது, அதே மாதிரி இவங்களோட சட்டம் எல்லாம் அக்கீதா இபாதத் தொடர்பான இஸ்லாமிய சட்டங்கள் எல்லாம் இவங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. இப்படி கஷ்டமா இருந்ததுனால இந்த ஜிந்திக்கீங்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா போலி ஹதீஸ்களை உருவாக்க தொடங்கினாங்க. பொய்யாக, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக போலி ஹதீஸ்களை உருவாக்க தொடங்கினாங்க. அவங்க உருவாக்கின ஹதீஸ்கள் கீழே போட்டு பாருங்க. அல்லாஹ் தன்னை திருஷ்டிக்க நாடிய போது குதிரையை திருஷ்டித்து அதனை ஓடச் செய்தான். பின்னர் குதிரையின் வியர்வையில் இருந்து தன்னை திருஷ்டித்தான். விளங்குதா? அப்ப அகீதாவை குழப்போனம், இபாதத்தை குழப்போனதுக்காக வேண்டி ஜிந்தீக்கீன்கள் செஞ்ச வேலைதான் இது. விளங்கிச்சா? அல்லாஹ் தன்னை திருஷ்டிக்க போது குதிரையை திருஷ்டித்து அதனுடைய ஓடச் செய்து பின்னர் அந்த குதிரையின் வேர்வையிலிருந்து தான் அல்லாஹ் தாலா உருவாகினான் அப்படின்னு சொல்லி போலியான ஒரு ஹதீஸ என்ன செஞ்சாங்க, மக்கள் மத்தியில் பரப்ப ஆரம்பிச்சாங்க. இப்படி பரப்ப ஆரம்பிச்சதுக்கு பின்னால இஸ்லாமிய அக்கீதால சில பிரிவுகள் உருவாகிச்சு. இப்படி பிரிவுகள் உருவாகிறத நோக்கமாக வச்சியான் இந்த சிந்திக்குங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஹதீஸ்களை உருவாக்கினாங்க. அதே மாதிரி பாருங்க, அழகிய முகத்தை பார்ப்பது இபாதத் ஆகும். அழகான ஒரு புள்ளைய அழகான ஒரு முகம் பாக்குறேன்னு சொன்னா அந்த அழகான முகத்தை பார்க்கறது இபாதத்துன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஹதீஸ்கள் எல்லாம் மாத்தி மாத்தி உருவாக்க தொடங்கினாங்க. இதனால என்ன செய்யப்படுன்னு சொன்னா இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கீழே இருந்தவங்கள்ட்ட பெருமளவு என்ன குழப்பங்களும் பெருமளவு அநீதிகளும் என்ன செய்யப்படுன்னு சொன்னா நடக்க ஆரம்பிச்சு. அப்படி சிந்திக்கினுடைய இஸ்லாத்துக்கு எதிரான திட்டம். ரைட் தானே? அடுத்தது பாருங்க, மொழி, இனம், பிரதேசம், மதுஹப், இமாம் முதலிய விடயங்களில் காணப்பட்ட அகீதா பற்றி அதீத பற்று. அப்ப நாங்களே தெரியும், ஜாஹிலியா காலத்திலிருந்து இனம், மதம், மொழி போன்ற விஷயங்கள் மக்கள் வேறுபட்டுதானே இருந்தாங்க. அப்ப மொழி ரீதியாக வேறுபட்டு இருந்தாங்க, அதே மாதிரி மொழி ரீதியான வெறியும் இருந்துச்சு அவங்கள்ட்ட. அப்ப அதே மாதிரி கோத்திரம் ரீதியான பிரிவுகள் இருந்துச்சானே. அப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பாங்க, ஒரு கோத்திரம் இன்னொரு கோத்திரத்தோட தொடர்ந்து என்ன செய்ய போர் செஞ்சு கொண்டு போகக்கூடிய நிலைமைகள் உருவாகிச்சு ஜாஹிலியா காலத்துல. அப்ப இதே வளமை தான் என்ன செய்யப்படுச்சுன்னா பிற்காலத்துல வளமை தொடங்கிச்சு. விளைச்சா? அப்ப இனம், மதம், மொழி ரீதியாக என்ன செய்யப்படுன்னு சொன்னா பிரிவுகள் உருவாகி கொண்டு போயிடுச்சு. அதே மாதிரி எதிரிகளும் உருவாகி கொண்டு போயிடாங்க. அப்ப இப்படியாப்பட்ட காலத்துல இப்ப ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் குறைஞ்சு கொண்டு வர நேரம், இப்படி குறைஞ்சு கொண்டு வர நேரம் என்ன செய்வாங்க, இவங்களோட மொழியை பாதுகாக்க வேண்டி உருவாக்க தொடங்கினாங்க. இப்ப நான் உதாரணமா சொல்றேன்னு சொன்னா, இப்ப தமிழ் பேசக்கூடிய மக்கள் இலங்கையில குறைஞ்சு கொண்டு வாருன்னு சொன்னேன். நான் என்ன செய்யறேன், ரைட், தமிழ் பேசக்கூடிய ஆக்களுக்கு எல்லாம் சுவர்க்கம் கட்டாயம் என்று சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி நாங்க என்ன போலி ஹதீஸ் உருவாக்கி விட்டுறேன். அப்ப இப்படி உருவாக்குறதுக்கு பின்னால யாரும் தமிழ் பேசாம இருப்பாங்களா? அப்படி தமிழ் பேசாம இருப்பாங்களா? இல்ல சார். எல்லாரும் என்ன செய்வாங்க, தமிழ் பேசலாம் ஆரம்பிப்பாங்க. இத மாதிரி வேலைகளை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த மொழி இனம் ரீதியான அதீத பற்றுகளுக்கும் உருவாக தொடங்கிச்சு. பாருங்க, அதுல போட்டிக்குது, இஸ்லாமிய கிலாபத்தில் தோன்றிய மிக மோசமான ஜாஹிலியான மாதிரி ஜாலியான்னு சொல்லி போட்டிக்குது. சரியா? ஜாஹிலியா பண்பே மொழிவாதம், இனவாதம், பிரதேசவாதம், மதுஹப் வெறி போன்றவை ஆகும்.
பாரசீக மொழி தனது செல்வாக்கை இழந்து செல்கின்றது என கருதி அம்மொழியை பேசுகின்றவர்கள் தமக்கு சாதகமாக அரபு மொழிக்கு எதிராகவும் பொய்யான ஹதீஸ்களை அறிவித்தார்கள். அதற்கு ஆதாரமாக பின்வரும் பொய்யான ஹதீஸ்கள் உருவாக்க. அப்ப நான் சொன்னேன், பாரசீக மொழி என்ன செய்யப்படும் சொன்னா அவனை செல்வாக்கு இழந்து கொண்டு போற நேரம் செல்வாக்கு கூடிய மொழியாக எது மாறிச்சுன்னு சொன்னா அரபு மொழி மாறிச்சு. சரியா? இப்படி செல்வாக்கு மிக்க மொழியாக அரபு மொழி மாறுற நேரம் பாரசீக மொழியை பேசக்கூடிய மக்கள் என்ன செஞ்சாங்க, பொய்யான ஹதீஸ்களை இட்டு கட்ட ஆரம்பிச்சாங்க. அரபா கீழே போட்டியுது. அல்லாஹ் அரிசை தாங்கி இருப்பவர்கள் பாரசீக மொழியை பேசுகின்றனர். அல்லாஹ் வகி அருளும் போதும் மென்மையான விடயங்கள் பாரசீக மொழியிலும் கடின விடயங்களை அரபு மொழியிலும் விளையிட்டார். அப்ப இதுதான் சொல்லுவாங்க என்ன போலி ஹதீஸ் சொல்லி. அப்ப அர்த்தக்கூடிய மலக்குகள் பாரசீக மொழியை பேசுறாங்க. அதே மாதிரி அல்லாட வகிய சுமந்து வகி இறங்கொலே லேசான விஷயங்கள் எல்லாம் பாரசீக மொழியிலையும் கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் அரபு மொழியிலும் இறக்கப்படுதுன்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படின்னு சொல்லி போலி ஹதீஸ் உருவாக்கிட்டாங்க. போலி ஹதீஸ் என்ன செஞ்சாங்கன்னு சொன்ன பிள்ளைகள் உருவாக்கி விட்டாங்க. இப்படி உருவாக்கினதுக்கு பின்னால அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா கூடுதலாக பாரசீக மொழிய பேசுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. சரிதானே? அப்ப இது ஒரு இது அவங்களோட இது. அதே மாதிரி பாருங்க, அரபிகள் இதனை எதிர்த்து, அதாவது அரபிகள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இப்படி பாரசீக மொழியை பேசக்கூடிய மக்கள் சொன்னதுக்கு பின்னால அரபியல் என்ன செஞ்சாங்க, ரைட் எங்கட மொழி கீழே பேசப்படாதுன்றதுக்காக வேண்டி அவங்களும் போலியான ஹதீஸ்களை உருவாக்க தொடங்கினாங்க. கிளியரா? பாருங்க, அதை போட்டி இது அரபு சொர்க்கத்தின் மொழி, அதே மாதிரி அல்லாஹ்விடம் மிக வெறுப்புக்குரிய மொழி பாரசீக மொழி அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா போலி ஹதீஸ் உருவாக்க தொடங்கினாங்க. இப்படி மொழி ரீதியாக இட ரீதியாக பிரிஞ்சு மாறி மாறி போலிய ஹதீஸ்களை உருவாக்கி அதன் மூலமாக அவங்களுடைய மொழிகளையும் இனங்களையும் பாதுகாப்பு நிலைமைகள் உருவாகிச்சு. சரியா பிள்ளைகள்? இது சரியா சரியா? ரைட், ஓகே, ரைட். அடுத்தது பாருங்க, பொருளாதார நலன் அதே மாதிரி விளம்பரத்திற்காக அறிவித்தமை. பொருளாதார நலன் சொல்ல போதே உதாரணமாக சொல்றேன்னு சொன்னா, இப்ப நான் ஒரு கடை வச்சுக்கிறேன்னு சொல்லுவோமே, பேட கடையில வியாபாரம் போகாத ஒரு பொருள் கழிக்கிறேன்னு சொன்னா அந்த பொருளுக்கு நாங்க என்ன செய்யறோம், போலி ஹதீஸ் சொன்ன கட்டிட்டு மக்கள் மத்தியில என்ன செய்யற விளம்பரப்படுத்துறேன். உதாரணமாக இந்த கடையில சரியா பிள்ளைகள் ஸ்ட்ரக்காவுதா பேச்சுக்காவுதா அடிக்கடி சார். இப்போ ஓகே பாருங்க. ரைட், பொருளாதார நலன் அதே மாதிரி விளம்பரத்துக்காக இப்படி அறிவிச்சாங்கன்னு சொன்னா, இப்ப நான் உதாரணமா நான் ஒரு கடை வச்சிருக்கேன்னு சொல்லுவோமே, இந்த கடையில இந்த மாக்கரன்சியல்ல வியாபாரம் போகல. சரியா? வியாபாரம் போகல, அது ஸ்டொக் ஆயிட்டு வருது. அப்ப இந்த நேரத்துல நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, யாரு இந்த மாக்கரை வாங்குறாங்களோ அவங்க சொர்க்கத்துல அவங்களுக்கு ஒரு மாளிகை கட்டி தரப்படும் சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யறேன், போலி ஹதீஸ் சொன்னா கட்டி விட்டுறேன்னு சொல்லுவோமே. யாரும் இந்த மாக்கரை வாங்காம இருப்பாங்களா? வாங்காம எல்லாரும் வாங்குவாங்க. இத மாதிரியான வேலைகள் தான் செஞ்சாங்க. பாருங்க, கீழே போட்டு எவர் கத்திரிக்காய் சாப்பிடுகிறாரோ அவர் சுவர்க்கம் நுழைவார். விளைச்சா? அப்ப யாரு கத்திரிக்காய் சாப்பிடுறாங்களோ அவங்க சுவர்க்கம் நுழைவாங்கன்னு சொல்லி ஒரு ஹதீஸ பரப்பிட்டாங்க. அப்ப எப்படி பார்த்தோம் சொன்னா, நீங்க யாரும் கத்திரிக்காய் சாப்பிடாம இருக்கிறாங்க? அவளு யாரும் கத்திரிக்காய் சாப்பிடாம கூட இருக்கிறாங்களா? இருக்கிறாங்களா? சாப்பிடுறதையா? இல்ல, பெருசா சாப்பிடுறது எப்பயாச்சும் இருக்கா சார். அப்ப சொர்க்கம் இல்ல சார். அப்ப அவனுக்கு பாக்கியம் இல்ல. எவர் கத்திரிக்காய் சாப்பிடுகிறாரோ அவர் சொர்க்கம் நுழைவார். இது 5 இதெல்லாம் 5 சார். அப்ப என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இத மாதிரியான ஹதீஸ்கள் என்ன செஞ்சாங்க, உருவாக்க தொடங்கினாங்க. இப்படி உருவாக்குறதுனால என்ன செய்யப்படுச்சு,
கத்திரிக்காய் விற்கிற வியாபாரத்தை என்ன செஞ்சு அதிகமாக கத்திரிக்காய் வியாபாரம் தொடங்கிச்சு, வித்து கொண்டே போனாங்க. அப்ப இத மாதிரியான விஷயங்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா போலி ஹதீஸ் உருவாக்க தொடங்கினாங்க. அவங்களோட சுயநலனுக்காக வேண்டியும் அவங்களோட பொருளாதார ரீதியான மாற்றங்கள் உருவாக்குறதுக்காக வேண்டியும் இப்படியாப்பட்ட விஷயங்களை என்ன செஞ்சாங்க, உருவாக்க தொடங்கினாங்க. கிளியர் தானே? ரைட். அதே மாதிரி இன்னொன்று பாருங்க, ஃபிக்ஹிலும் இல்முல் கலாமிலும் காட்டிய தீவிர ஈடுபாடு. ஃபிக்ஹிலும் இல்முல் கலாமிலும் காட்டிய அதீத ஈடுபாடு அப்படின்னு சொன்னா ஃபிக்ஹ் இல்முல் கலாம் போன்ற துறைகளில் கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் தமக்கு சார்பாகவும் எதிர்ப்புடையவர்களை முறியடிக்கும் வகையிலும் பொய்யான ஹதீஸ்களை அறிவித்தார்கள். அவை உதாரணமாக பின்வருமாறு சொல்லப்படுது என்று சொன்னா, எவர் அல் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று கூறுகிறாரோ அவர் காபிராவார்னு சொல்லி காபிராகி விட்டார்னு சொல்லி ஒரு போலி ஹதீஸ் உருவாக்கினாங்க. ரைட். நான் இப்ப உங்களுக்கு கேட்கிறேன், ஃபிக்ஹ்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். ஃபிக்ஹ்னு சொன்னா என்ன? இஸ்லாமிய சட்டக்கலை. இஸ்லாமிய சட்டக்கலை. இல்முல் கலாம் என்ன? அது தெரியாதா? இல்மெண்டா அறிவு, கலாம் என்றா பேச்சு. இல்முல் கலாம் என்றா எனக்கு தெரியா. நான் படிக்கல இல்முல் கலாம். அகீதா அகீதான்னு சொல்லுவோம், இல்முல் கலாம்னு சொல்லுவோம். ரைட்டா? அதை நாங்க படிச்சோம். நான் அகீதா வரப்போது சொல்லி தந்தேன். சொல்லி தரலையா? நீங்க எது எம்சிக்யூ எல்லாம் எடுத்து பாருங்க. இல்முல் கலாம் அகீதா அந்த வரும். அப்ப இல்முல் கலாம் சொன்ன இல்முல் அகீதா தான் வந்து. இல்முல் கலாம் போட்டிக்கல எனக்கு. இல்ல சார், இல்முல் அகீதா தான். ரைட். இந்த கியூட் எழுதுங்க மேல. இந்த இல்முல் கலாம்னு சொன்னா அகீதா தான் சொல்லணும். அதாவது நம்பிக்கை கோட்பாடு. சரிதானே? அக்கீதா நம்பிக்கை கோட்பாடு எழுதணும். அப்ப இந்த ஃபிக்ஹிலும் இல்முல் கலாமிலும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா பிற்காலத்துல வேறு வேறுபாட்டு கொண்டு போய்த்தாங்க. சிலவங்க சொன்னாங்க என்ன, அல்லாஹ் அரிசில இருக்கிறான்னு சொல்லி. சிலவங்க சொன்னாங்க என்ன, இல்ல அல்லாஹ் அரிசில இல்ல, அவன் எங்கேயும் இருப்பான்னு சொல்லி சொன்னாங்க. அவ இதை மாதிரியான அக்கீதா ரீதியான பிரச்சனைகள் பேய்த்து கொண்டே இருந்துச்சு. அதே மாதிரி ஃபிக்ஹிலும் சில பிரச்சனைகள் பேய்த்து கொண்டு இருந்துச்சு. பின்னைக்கு உதாரணமாக சொல்றேன்னு சொன்னா குனூத் கேட்கக்கூடிய ஆக்களும் இருக்கிறாங்க, குனூத் ஓதாத ஆக்களும் இருக்கிறாங்க இல்லையா? இருக்கிறாங்க இல்லையா? இத மாதிரி சொல்லுவோம் ஃபிக்ஹ் ரீதியான பிரிஞ்ச கூட்டம் சொல்லி. விளங்குதா? அப்ப இத மாதிரியான கூட்டங்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஃபிக்ஹ்லும் பிரிஞ்சாங்க, அதே மாதிரி அகீதா ரீதியாகவும் பிரிஞ்சாங்க. இப்படி பிரிஞ்சு அவங்களோட சைடுக்கு நலன்கள் எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டி இவங்க செஞ்ச பேர் என்னன்னு சொன்னா போலி ஹதீஸ்களை உருவாக்கினாங்க. விளையாச்சா? ஹதீஸோட போட்டிக்கிறேன். அல் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று கூறுகிறாரோ அவர் காஃபிராகி ஒரு போலி ஹதீஸ் உருவாக்கி விட்டாங்க. அப்ப இதன் மூலமாக என்ன செஞ்சாங்க, மக்களிடம் படித்தாங்க, நாங்க அல் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்லிட்டோம் சொன்னா நான் காஃபிராகுவேன்னு சொல்லி பயந்து அல் குர்ஆன் படைக்கப்படல, அது ஸ்தானாகவே அப்படின்னு சொல்லி உருவாகி போனாங்க. அப்ப அது அகீதால அப்படி போயிட்டாங்க. சரியான பிள்ளைகள்? விளையாச்சா? அவ ஃபிக்ஹ் ரீதியாகவும் இல்முல் கலாம் ரீதியாகவும் காட்டிய தீவிர தன்மை. கிளியரா? ரைட். அடுத்தது பாருங்க, போலி ஹதீஸ்கள் தோற்றம் பெற்றதால ஏற்பட்ட விளைவுகள். இது உங்களுக்கு என்ன மெஜாரிட்டி, அதாவது உங்களோட மைண்டை வச்சு எழுதலாம் முடியாது. என்னென்ன பிரச்சனைகள் உருவாகி சமூகத்துல. இப்ப போலி ஹதீஸ் இப்ப சமூகத்தை நாங்க விட்டுட்டோம் சொன்னா அது சமூகத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள் உருவாகும். நீங்க ஜென்ரலா யோசிச்சு நோட்ஸை பார்க்காம முஸ்லிம் சமூகத்தோட பிளவு. முஸ்லிம் சமூகத்துல பிளவுகள் பிரச்சனைகள் ஏற்படும். பிரச்சனைகள் ஏற்படும். சரியான அகீதா சரியான ஃபிக்ஹ் என்பது மறைந்து போயிட்டு அதுக்கு மாறாக பிழையான அகீதா பிழையான என்ன ஃபிக்ஹ் எல்லாம் வந்ததுக்கு பின்னால முஸ்லிம் சமூகத்தில பல பிரிவுகள் ஏற்பட ஆரம்பிக்கும்.
அப்படின்னு சொல்லி அவனுக்கு விளையிட்டு போனான். கிளியரா? வேற வேற என்ன சொல்லுது? இஸ்லாமிய சமூகத்துல என்ன சரி ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டா அதுக்கான தீர்வு காணுறது கொஞ்சம் கஷ்டமாகுது. அது சொல்லுது. இஸ்லாமிய பிரச்சனையை வந்து ஏற்படுத்துனா அந்த பிரச்சனைக்கான தீர்வு காண்பது கடினத்தன்மை ஏற்படும். பிரச்சனைக்கான தீர்வு காணும் விடயத்துல கடினத்தன்மை ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போறது, விலகிட்டு போறது. என்ன தூய ஹதீஸ்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த தூய ஹதீஸ்களுக்கு எதிராக போலி ஹதீஸ்கள் உருவாக்கப்பட்டது பின்னால இந்த போலி ஹதீஸ்களை மக்கள் என்ன செய்யும், மக்கள் நம்பிக்கை கொண்டு அந்த போலி ஹதீஸ்களை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் போது திடீரென இந்த என்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் அந்த பிரச்சனைக்கான தீர்வு காணும் விடயத்துல மக்கள் ஒன்றுபடமாட்டார்கள். எனவே அந்த பிரச்சனைக்கான தீர்வு காணும் விடயத்தில் மக்கள் எவ்வாறு ஒன்றுபடாமல் இருக்கிறார்களோ அதே போன்று அந்த பிரச்சனைக்கான தீர்வு காணும் விடயத்தில் என்ன தன்மை ஏற்படும். ஏற்பட்ட பிரச்சனைகளால என்ன செய்யலாம், பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறது மிகவும் கடினத்தன்மை ஒன்று உருவாகும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இப்படி ஜென்ரலா எழுதலாம். விளைவுகள் தாக்கங்கள் என்னன்னு சொல்லி கேட்டா அவங்களுக்கு ஜென்ரலா எழுதுறதா விஷயம். இதுல யாரும் ஜியோகிராபி எடுக்கிறவங்க இருக்கிறாங்களா? ஜியோகிராபி எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. ஜியோகிராபியில விளைவு தாக்கம் கேட்டா நீங்க எப்படி எழுதுவாங்க? உதாரணமா நான் சொல்றேன், உயிர் சுவட்டு எரிபொருள்கள் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் தாக்கம் குறிப்பிட்டு விளக்குக அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க சொல்லுவாங்க சும்மா ஜென்ரலா எழுதலாமே, எழுதலுதானே பிள்ளைகள்? எழுதலுமா? உயிர் சுவட்டு எரிபொருள் சொல்றது வாகன புகைகள், அந்த மாதிரி பெட்ரோல் பாவனை, இதன் மூலமா என்ன செய்யப்படுகிறது, கார்பன் மோனாக்சைடு வெளியேற்றப்படுகிறது, இதன் மூலமா என்ன செய்யப்படுது, புவி வெப்பம் அடையுது, அதனால மக்களுக்கு பல தீங்குகள் ஏற்படுது அப்படி சொல்லி விளக்கிட்டு போறதான். ஆர்ட்ஸை பொறுத்த அளவுக்கு நீங்க ஜென்ரலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க உங்களோட கற்பனை திறனை எவ்வளவு வளர்க்கலாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கூடும். விளைவிச்சா கற்பனையா யோசிங்க. உதாரணமா சொல்றேன், இப்ப விளைவுகள் தாக்கம் தானே, இப்படிங்க யோசிங்க, கற்பனையா யோசிங்க. ரைட், இந்த காலத்துல ஒரு போலி ஹதீஸை நாங்க உருவாக்கிட்டோம்னு சொன்னா சமூகத்துக்கு மத்தியில எப்படியாப்பட்ட தாக்கங்கள், எப்படியாப்பட்ட விளைவுகள் ஏற்படும். ஒன்று என்ன செய்யும், சமூக ஒற்றுமை சீர்குலையுமா இல்லையா? ரைட், இந்த நோட்ஸ்ல ஈக்குதா பாருங்க, சமூக ஒற்றுமை சீர்குலையுது ஈக்குதா இல்லையான்னு பாருங்க. ஈக்குது. அதே மாதிரி பாருங்க, அது வேற என்ன சொல்லுது, சமூக ஒற்றுமை முதலாவது சீர்குலைஞ்சிடும். அதே மாதிரி பிரச்சனைக்கான தீர்வு உடனடியாக கண்டுகொள்ள முடியாது. புரியுச்சா? அதே மாதிரி என்ன செய்யலாம், வேற என்ன செய்யலும், சமூக ரீதியான பிரச்சனைகள் பிளவுகள் ஏற்படலாம். இப்படி நீங்க ஜென்ரலா யோசிச்சு எழுதுறதுதான் ஆர்ட்ஸ். விளங்கினா நீங்க அதை எந்த பாடம் எடுத்தாலும் சரி, பொலிட்டிக்கல் எடுத்தாலும் சரி, என்ன ஜியோகிராபி எடுத்தாலும் சரி, இஸ்லாம் எடுத்தாலும் சரி, ஐசி எடுத்தாலும் சரி, மீடியா எடுத்தாலும் சரி, எதை எடுத்தாலும் ஆர்ட்ஸை பொறுத்த அளவுக்கும் நீங்க கற்பனை திறன்ல எழுதி கொண்டு போறதான். ஆனா கொஞ்சம் கூடுதலா எழுதணும், கூட எழுதணும். நீங்க 3 hour எக்ஸாம் பேப்பர்னு சொன்னா 3 hour குந்தி எழுதினான்னு சொன்னாதான் அவங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். தேரா பிள்ளைகள். அப்ப அத மாதிரி பாருங்க, கீழே முதலாவது விளைவு நான் போட்டிருக்கேன் பாருங்க, இஸ்லாமிய சமூகத்தில் தோன்றிய உட்பிரிவுகள் தம்மை பலப்படுத்திக் கொள்ள போலி ஹதீஸ்களை இட்டு கட்டியதால் முஸ்லிம்கள் கட்டி வளர்த்த ஐக்கியமும் ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் சீர்குலைந்து போனது. விளைச்சா? அப்ப என்ன சொன்னா, முஸ்லிம் சமூகத்துல பிற்காலத்துல அந்த ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலம், 3 ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலம் நிறைவடையும் சமயத்துல இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு பல உட்பிரிவுகள் தோற்றம் பெற்றுச்சு. இந்த உட்பிரிவுகள் தோற்றம் பெற்றதுனால ஒவ்வொரு உட்பிரிவும் தமக்கான எங்களுக்கான அந்த உட்பிரிவுகளுக்கான பலத்தையும் அவர்களுடைய உட்பிரிவை நல்ல நிலைநாட்டி கொள்றதுக்காக வேண்டியும் போலி ஹதீஸ்களை உருவாக்க தொடங்கினாங்க. இப்படி போலி ஹதீஸ்கள் உருவாக்க தொடங்குறது மூலமாக என்ன செய்யப்பட்டுச்சு, அன்று வரைக்கும் கட்டி காத்து வந்த இஸ்லாமிய மக்களின், முஸ்லிம் சமூகத்துடைய ஒற்றுமையும் ஐக்கியமும் சீர்குலைய ஆரம்பித்தது. பாருங்க அடுத்த போட்டி பாருங்க, இஸ்லாத்தின் எதிரிகளான
ஜிந்தீக்கியங்கள் நடவடிக்கைகள் அகீதா இபாதத் ஹலால் ஹராம் பற்றிய வரம்புகளை பாதிப்படைய செய்தன. இன்று கூட முஸ்லிம்கள் அதன் தாக்கத்துக்குள்ளாகப்பட்டுள்ளார்கள். விளங்கிச்சா? அப்ப ஜிந்தீக்கியங்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இஸ்லாமிய சமூகத்துடைய அகீதாவையும் இபாதத்தையும் இல்லாமொழிக்கணும், கலங்கள் ஏற்படுத்தணும் என்பதற்காக வேண்டி அவங்கள போலியான ஹதீஸ்களை உருவாக்க தொடங்கி முஸ்லிம்கள் சரியா முஸ்லிம் மத்தியில போலி ஹதீஸ்களை இப்படி பரப்பி கொண்டு வரனால முஸ்லிம் சமூகத்துக்கு பலவிதமான பிரச்சனைகள் பேச்சு. முதலாவது ஹலால் ஹராம் பிரச்சனையை பேச்சு, அதே மாதிரி இபாதத்துடைய விஷயங்கள சில பிரச்சனைகள் பேச்சு, அதே மாதிரி அக்கீதா ரீதியான பிரச்சனைகள் பிளவுகள் பேச்சு. அதாவது அல்லாஹ் தாலாவுடைய நம்பிக்கைகள், அல்லாஹ் தாலாவுடைய கோட்பாடுகள், அல்லாஹ் தாலாவுடைய அவன் எங்க இருக்கிறான் என்ன செய்யறான்னு சொல்ல போன்ற விடயங்கள் என்ன செய்யப்பட்டுச்சு, அக்கீதா ரீதியான பிளவுகள் உருவாயிச்சு. அப்ப இதன் மூலமா என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா, இன்று வரைக்கும் முஸ்லிம்கள் மத்தியில ஜிந்தீக்கியங்கள் எவ்வாறு அவனோட குழப்பங்கள் ஏற்பட்டுச்சோ அந்த குழப்பங்கள் இன்று வரைக்கும் முஸ்லிம்கள் மத்தியில காணக்கூடியதாக இருக்குது. அப்ப அதொன்று. அடுத்த பாருங்க, முஸ்லிம்கள் மத்தியில் மொழி இன பிரதேசவாதங்கள் தலை தூக்கி முஸ்லிம்கள சகோதரத்துவத்தை தூக்கி சுக்குநூறாக்கியது. விளைச்சா? அப்ப முஸ்லிம்கள் நாம பார்த்தோம் என்ன, இன ரீதியாகவும் மத ரீதியாகவும் மதுஹப் ரீதியாகவும் பிரிஞ்சு வைத்தாங்க. விளைச்சா? அப்ப மொழி ரீதியாக பிரிஞ்சு போனோம்னு சொல்ல போல நான் பார்த்தோம், பாரசீக மொழி, அதே மாதிரி என்ன பாரசீக மொழி, அதே மாதிரி அரபு மொழி, இவங்களுக்கு இடையில என்ன செய்யப்பட்டுச்சு, மொழி ரீதியான பிரச்சனைகள் பேச்சு. பாரசீக மொழியை பேசினவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா போலி ஹதீஸ்களை உருவாக்கினாங்க. எப்படி போலி ஹதீஸ்கள் உருவாக்கினாங்க? பாரசீக மொழி என்பது அல் குர்ஆன் இறங்க கொலே பாரசீக மொழியில மென்மையான விடயங்களை பாரசீக மொழியிலையும் கடினமான விடயங்களை அரபு மொழியிலையும் இறக்கி வச்சான் அல்லான்னு சொல்லி சில போலியான ஹதீஸ்களை பாரசீக மக்கள் பரப்ப ஆரம்பிச்சாங்க. சரியா? பாரசீக மக்கள் பரப்ப ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி அடுத்தவங்க அரபு மொழி பேசக்கூடிய மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா சுவர்க்கத்தின் மொழி, அதே மாதிரி அல்லாஹ் மிகவும் வெறுப்புக்குரிய மொழியாக பாரசீக மொழி காணப்படுதுன்னு சொல்லி அரபு மொழியில் பேசக்கூடிய மக்கள் சொன்னாங்க. அப்ப சுவர்க்கத்தின் மொழி அரபு மொழி, பாரசீக மொழியை அல்லாஹ் தாலா வெறுக்கிறான்னு சொல்லி அரபு மொழி பேசக்கூடிய மக்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்படி சொல்ல ஆரம்பிச்சு கொண்டு போற நேரத்துல மக்கள் மத்தியில மொழி ரீதியான இன ரீதியான பிளவுகள் ஆரம்பிச்சு கொண்டு போயிட்டு அந்த பிளவுகள் காலப்போக்குல விரிவடைஞ்சு கொண்டு போயிடுச்சு. விளைச்சா? இப்படி விரிவடைஞ்சு கொண்டு போற கட்டத்துல என்ன நடந்துச்சுன்னு சொன்னா காலப்போக்குல முஸ்லிம்கள் மத்தியில் இருந்த அந்த சகோதரத்துவம், அந்த ஐக்கியம் என்பது இல்லாமக்கப்பட்டுச்சு. தேரபுலில் என்ன ஜிந்தீக்கு சொல்ற பிள்ளைகள் ஒரு அகீதா ரீதியாக பிரிந்து போன ஒரு கூட்டம், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலிருந்து பிரிந்து போன ஒரு கூட்டம் தான் சொல்லுவோம் ஜிந்தீக்கங்கள்னு சொல்லி. அதாவது இவங்க எங்கன்னு சொன்னா ரோம் பாரசீகத்துலதான் இவங்க என்ன செஞ்சாங்க, தோற்றம் பெற்றாங்க. அப்ப ரோம் பாரசீகத்துல இஸ்லாமிய சாம்ராஜ்யம் நடந்து கொண்டு போற நேரம் இஸ்லாத்துக்கு எதிராக அக்கீதா ரீதியாக பிரிஞ்சு சென்ற ஒரு கூட்டம் தான் சொல்லுவோம் ஜிந்தீக்கங்கள் சொல்லி. தேரா அப்படின்ற அந்த ஜெபரியா கதரியா அத மாதிரி அத மாதிரி ஒரு கூட்டம் தான் ஜிந்தீக்கங்கள். உங்களுக்கு அது சிலபஸ்ல வராது, ஜிந்தீக்கங்கள் எப்படியாப்பட்டவங்க எப்படி பிரிஞ்சு போனாங்க அப்படியெல்லாம் வராது. ஆனா பிரிஞ்சு போன ஒரு கூட்டம் தான் ஜிந்தீக்கங்கள். கிளியரா? ரைட். அடுத்தது பாருங்க, அடுத்தது மதுஹப் வெறி, அதே மாதிரி ஃபிக்ஹ் சட்டங்களின் தீவிர நிலை போன்ற முஸ்லிம்களது பிளவை மேலும் விசாலித்தது. விளங்கிச்சா? மேலும் விரிசலாக்கியன்னு சொல்ல போல விரிவாக்கியன்னு சொல்லி போடுங்க பின்னுக்கு. மேலும் விரிவாக்கினு சொல்லி போடுங்க. விரிசலாக்கினு சொன்னாலும் சரிதான், விரிவாக்கினு சொல்லி போட்டுருங்க அதுக்கு. சரியா? மதுஹப் வெறி ஃபிக்ஹ் வெறி, அதாவது எப்படி சொன்னா ஃபிக்ஹ் ரீதியாக எப்படி மக்கள் பிளவுபட்டு கொண்டு போயிட்டாங்களோ அதே மாதிரி மதுஹப்னு சொல்லி உருவாக்கி அந்த மதுஹப் ரீதியாகவும் மக்கள் என்ன செஞ்சாங்க, பிரிஞ்சு கொண்டு போனாங்க. அப்ப உதாரணமாக சொல்றேன்னு சொன்னா முக்கியமான 4 மதுஹப்னு சொல்லி உருவாகி அந்த மதுஹப் ரீதியாகவும் மக்கள் என்ன செஞ்சாங்க, பிரிந்து கொண்டு போயிட்டு அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஃபிக்ஹ் ரீதியாகவும் பிரிந்து கொண்டு போனார்கள். இப்படி ஃபிக்ஹ் ரீதியாகவும் மதுஹப் ரீதியாகவும் பிரிந்து கொண்ட மக்கள் தங்களுடைய மதுஹப் வெளிப்பெறணும்,
நம்மளுடைய மதம் தான் என்ன உயர் ஸ்தானத்துல நிக்கணும் என்பதற்காக வேண்டி போலி ஹதீஸ்களை உருவாக்க தொடங்கினாங்க. இப்படி போலி ஹதீஸ்களை உருவாக்க தொடங்குறதோடு அது எங்க போய் செஞ்சுன்னு சொன்னா என்ன முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய ஒன்றாக மாறிச்சு. சரியானே? அதே மாதிரி பாருங்க, போலி ஹதீஸ்களின் தோற்றம் இஸ்லாத்தின் வளர்ச்சி வேகத்தை குறைத்தது. விளைச்சா அது வரைக்கும் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைஞ்சு கொண்டு போய்த்த கட்டத்துல எப்ப இந்த போலி ஹதீஸ்களுடைய தோற்றம் உருவாகுதோ அந்த நேரத்துல முஸ்லிம்களுடைய ஒற்றுமையும் ஐக்கியமும் இல்லாம போயிடுச்சு. எப்ப முஸ்லிம்களுடைய இந்த ஒற்றுமையும் ஐக்கியமும் இல்லாம போயிடுச்சோ அண்டே என்ன நடந்துச்சுன்னு சொன்னா முஸ்லிம்களுக்கு மத்தியிலையும் அதே மாதிரி இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவாகி போகக்கூடிய கட்டம் இல்லாம போயிடுச்சு. கிளியரா பிள்ளைகள்? இதைத்தான் சொல்லுவோம். இல்லாம போறது என்ன சொல்லிச்சு, இஸ்லாத்துடைய வளர்ச்சியும் இஸ்லாத்துடைய வளர்ச்சி வேகமும் குறைவடைஞ்சிச்சு. கிளியரா? ரைட். இவ்வளவு தான் பிள்ளைகள் சிந்திக்க. அப்ப இதுல இன்னொன்று சொல்லணும்னா இதுல போட்டி இது பாருங்க, 4வது பாயிண்ட் மதுஹப் வெறி ஃபிக்ஹ் சட்டங்களின் தீவிர நிலைன்னு சொல்லி வணங்குதா. மதுஹப் வெறி ஃபிக்ஹ் சட்டங்களின் தீவிரத்தன்மைன்னு சொல்லி அது நீங்க பொதுவாக A லெவல் படிக்கிற நேரம் இதை சரியாக எடுத்துக்கோங்க. சரியான இதுதான் விஷயம், இதுதான் சரின்னு சொல்லி. ஆனா இதை நீங்க உங்களோட என்ன வாழ்க்கைக்கு எடுக்கிற நேரம், சரியா, மத்ஹப் வெரி ஃபிக்ஹ் வெரின்னு சொல்லி உங்களோட வாழ்க்கைக்கு எடுக்கிற நேரம் இதை எடுக்க வேணும். கிளியரா? இப்ப சொன்னா குழப்பமா இல்லைன்னு சொன்னா சொல்ல தேவையில்லையா? குழம்பிக்கல்வாங்க. சரி, நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா A லெவல் முடிச்சுட்டு நாங்க என்ன செய்வோம், இதெல்லாம் அலசி ஆராயும். சரியா? இப்போ கோயிலை வச்சுக்கோங்க, இதுதான் சரின்னு சொல்லி. கிளியரே? பேராவுல அடுத்தது பாருங்க, ஹதீஸுடைய தூய தன்மைகளை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இப்ப என்ன செஞ்சாங்க, போலி ஹதீஸ்கள் உருவாக தொடங்கிட்டான பிள்ளைகள். இப்படி போலி ஹதீஸ்கள் உருவாக தொடங்கியது பின்னால முஸ்லிம்களுக்கு மத்தியில பல பிரிவுகள் ஏற்பட்டு பலவிதமான விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டுச்சு, பலவிதமான பிரிவுகள் ஏற்பட்டு முஸ்லிம்களுடைய ஒற்றுமையும் ஐக்கியம் இல்லாம போயிடுச்சானே. இப்படி ஒற்றுமையும் ஐக்கியம் இல்லாம போற கட்டத்துல முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த ஹதீஸை பாதுகாக்கணும். முஸ்லிம் அறிஞர்கள், இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த ஹதீஸை பாதுகாக்கணும், ஹதீஸுடைய தூயத்தன்மையை பாதுகாக்கணும், காலப்போக்கில் இந்த ஹதீஸ்கள் இல்லாம போய்த்திரும் என்ற பயத்துல என்ன செஞ்சாங்க, ஹதீஸ்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி சில கலைகளை உருவாக்க தொடங்கினாங்க. விளங்கிச்சா? சில கலைகளை உருவாக்க தொடங்கினாங்க. அப்ப அந்த அடிப்படையில முஸ்லிம்கள் மத்தியில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அறிஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க 3 விதமான அடிப்படை கலைகளை உருவாக்க தொடங்கினாங்க. விளங்கிச்சா? ஹதீஸுடைய தூயத்தன்மையை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி 3 அடிப்படை கலைகளை உருவாக்கினாங்க. ஒன்று என்ன சொன்னா அஸ்மாஉர் ரிஜால். விளங்கிச்சா? அஸ்மாஉர் ரிஜால் உண்டு. சரியா? அதே மாதிரி இல்முல் ஜரஹ் வ தஅதீல். இல்முல் ஜரஹ் வ தஅதீல். சரியா? அதே மாதிரி உசூலுல் ஹதீஸ். இப்படி 3 விதமான கலைகள் உருவாக்க தொடங்கிச்சு. எப்ப ஹதீஸுடைய தூய தன்மையை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த 3 கலைகளை உருவாக்கி முஸ்லிம்கள் ஹதீஸ பாதுகாக்க தொடங்கினாங்க. அஸ்மாஉர் ரிஜால் சொன்ன என்ன பிள்ளை? அஸ்மாஉர் ரிஜால் என்ன? அறிவிப்பாளர்களின் வரலாறு. ரைட், அறிவிப்பாளர்களுடைய வரலாறு. அதாவது ஹதீஸ அறிவிச்சு அந்த ஹதீஸ அறிவிச்சாளர் வரிசை ஒண்டிக்க முடியும். இந்த வரிசைக்கு நாங்க சொல்லுவோம் இஸ்னாதுன்னு சொல்லி. அது பின்னுக்கு வரும். சரியா? இஸ்னாதுன்னு சொல்லுவோம் அறிவிப்பாளர் வரிசைய. சரியா? இப்ப இந்த இஸ்னாத் அறிவிப்பாளர் வரிசையில வரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்பாளருடைய வரலாறும் எங்க ஒரு குறிக்கப்படும் சொன்னா இந்த அஸ்மாஉர் ரிஜால் தான் குறிக்கப்படும். இப்ப ஒவ்வொரு அறிவிப்பாளர்களுடைய வரலாறையும் எடுத்து பார்ப்பாங்க. எடுத்து பார்த்து அவர் நல்லவரா கெட்டவரா, அவர் எப்படியாப்பட்டவரு, பொய் சொல்லி இருக்கிறாரா இல்ல புறம் பேசிக்கிறாரா, இல்லன்னு சொன்னா அவரு முழுமையாக இபாதத் வழியில் இருந்திருக்கிறாரா, இப்படின்னு சொல்லி அலசி ஆராய்ஞ்சு அதுக்கு பின்னால என்ன செய்வாங்கன்னு சொன்னா தரங்களாக பிரிப்பாங்க. இப்ப இந்த அஸ்மாஉர் ரிஜால் வரக்கூடிய 10 பேர் சொல்லுவோமே, 10 பேரும் ஒரு
எந்த ஒரு தருணத்திலையும் பொய்யே பேசி இல்ல, புறம் பேசி இல்ல, நல்ல இபாதத்தாலையாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த ஹதீஸுக்கு சஹீஹுடைய ஹதீஸாக மாத்திட்டுருவாங்க. சஹீஹான ஹதீஸா மாத்துவாங்க. அதே மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா கொஞ்சம் புறம் பேசுறாரு, பொய் சொல்றாருன்னு சொன்னா அந்த சஹீஹுடைய அந்தஸ்து இருந்து கொஞ்சம் கீழே போகும் ஹதீஸ். இப்படிதான் தரம் பிரிப்பாங்க. நான் உதாரணமா சொன்னேன் பிள்ளைகள், பின்னுக்கு உங்களுக்கு எல்லாம் வரும். சரியானே? அப்ப அஸ்மா ரிஜால் இல்முல் ஜரஹவத்தாது என்று சொன்னேன்னா திறனாய்வு கலை. திறனாய்வு கலைன்னு சொன்னா இப்ப ஹதீஸுடைய வாசகம் தானே பிள்ளைகள், ஹதீஸுடைய வாசகம் சொல்லக்கூடிய இப்ப உதாரணமாக என்ன ஹதீஸ், ரைட், இந்த உலகம் உலகம் என்பது காஃபிருடைய முஸ்லிம்களுடைய சிறைச்சாலையும் காஃபிருடைய முஃமின்களுடைய சிறைச்சாலையும் காஃபிருடைய சுவர்க்கமாகும் சொல்லி ஒரு ஹதீஸ் வருதுதானே, வருதுதானே? சரி, இப்படி இந்த வாசகம் மீதான முஃமின்களின் சிறைச்சாலையும் காஃபிருடைய சுவனம் சொல்லி இந்த வாசகத்துக்கு நாங்க செல்வோம் மத்தன் என்று சொல்லி. மத்தன் அது பின்னுக்கு வரும், எல்லாம் பின்னுக்கு வரும் பிள்ளைகள் விளங்கி வச்சுக்கோங்க. இந்த வாசகத்துக்கு சொல்லுவோம் மத்தன் என்று சொல்லி. இந்த மத்தனிக்கு தான் இந்த வாசகம் சரியா அங்கிருந்து ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த வாசகம் சரியான அமைப்புல வந்திருக்குதா, அதுல என்னமான மாற்றங்கள் உருவாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பாக்குறதுதான் சொல்லுவோம் திறனாய்வு கலை, இல்முல் ஜரஹவத்தாதுன்னு சொல்லி. அதே மாதிரி இது ரெண்டும் சரியா இருந்தா அதற்கான தரத்தை நிர்ணயிக்கிறீங்கன்னு சொன்னா இந்த உசூலுல் ஹதீஸ் நிர்ணயிப்பாங்க. விளைச்சா அப்ப இந்த உசூலுல் ஹதீஸ் என்ன வரும்? ஆஹாதான ஹதீஸ், மக்பூலான ஹதீஸ், தஈஃபான ஹதீஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வகைகள் வரும். விளைச்சா அப்ப இங்க ரெண்டு பேரும் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அதற்கான அந்த ஹதீஸுக்கான தரத்தை எங்க உருவாக்குவாங்கன்னு சொன்னா இந்த உசூலுல் ஹதீஸ்ல உருவாக்குவாங்க. கிளியரா புரியுது? இப்ப ஷார்ட்டா என்ன கிளியர் ஆகுதா? கிளியரா? ரைட். இப்ப பாருங்க நோட்ஸ். அப்ப இது எப்ப ஆரம்பிச்சுன்னு சொன்னா தபௌ தாபீனுடைய காலத்தில் காணப்பட்ட முஹத்திஸீன்கள் போலி ஹதீஸ்கள் இருந்து தூய்மையான ஹதீஸ்களை வேறுபடுத்தவும் அதன் நம்பகத்தன்மையின் போலி பேணி கொள்வதற்காகவும் உண்மையான முரணான ஹதீஸ்களை இனங்கண்டு கொள்வதற்காகவும் பின்வரும் திறனாய்வு கலைகளை உருவாக்க தொடங்கினாங்க. அப்ப அந்த கலைகள் எல்லாம் உருவாக்க தொடங்கிச்சு. அதுல பாருங்க அஸ்மா ரிஜால். இப்ப முதலாவது பார்ப்போம் அஸ்மா ரிஜால். இப்ப ஷோட்டாஸ் என்ன விளங்கிச்சானே பிள்ளைகள்? அஸ்மா ரிஜால் என்ன அர்த்தம் சொல்லி ஷோட்டாஸ் என்ன விளங்கிச்சானே? ரைட். இப்ப பாருங்க அஸ்மா ரிஜால்னு சொல்ல போறாங்க. பாருங்க அஸ்மா ரிஜால்னு சொன்னா ஒரு ஹதீஸின் தூயத்தன்மையை அறிந்து கொள்வதற்கு அதன் இஸ்னாத் அறிவிப்பாளர், நான் சொன்னேன் இஸ்னாத்னு சொல்லி அறிவிப்பாளர்கள் வரிசை பற்றி ஆராய்கின்ற கலையே அஸ்மா ரிஜால் ஆகும். இப்ப இஸ்னாத்னு சொன்ன என்னன்னு சொல்லி விளங்கிச்சா பிள்ளைகள்? ரைட் ரைட். அப்ப அந்த இஸ்னாத பத்தி அறியக்கூடிய ஆராயக்கூடிய ஒரு கலையா நாங்க சொல்லுவோம் என்ன அஸ்மா ரிஜால்னு சொல்லி. சரியானே? அப்ப மொழி ரீதியான கருத்து பாருங்க, மனிதர்களது பெயர்கள் எனும் மொழி கருத்து இதுக்கு வழங்கப்படுது. மொழி ரீதியான கருத்துன்னு சொல்லுவாங்க மனிதர்களுடைய பெயர். அஸ்மான்னு சொன்ன பேர், ரிஜால்னு சொன்னா மனிதர்கள். அப்ப மனிதர்களுடைய பேர்னு சொல்லி இதுக்கு மொழி ரீதியான கருத்து வரும். அப்ப இஸ்லாமிய பரிபாஷையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஹதீஸ்கள் அனைத்தும் வெளியாகியது முதல் அவை பெறப்பட்டு அறிவிக்கப்பட்டு ஒன்று திரட்டப்பட்டு தொகுப்பாசிரியர்களினால் தொகுத்தெழுதப்படும் வரை யாரெல்லாம் அதில் சம்பந்தப்படுகிறார்களோ அவர்கள் அனைவரது வரலாறையும் குறிக்கின்ற ஒரு கலையாக இது உள்ளது. அஸ்மா ரிஜால் மூலம் ஹதீஸ்களை அறிவித்தவர்களது முழுமையான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பதனால் ஒரு ஹதீஸ் தொடர்பான இறுதியான ஒரு தீர்மானத்துக்கு வர உதவுகின்றது. அப்ப நான் சொன்னது அப்படியேதான் அது கிளியர் தானே விளையாது? அதுக்கு உதாரணம் ஒன்று போட்டிக்குது. ஒரு ஹதீஸின் சனதில், இஸ்னாதுக்கு சனதுன்னு சொல்லுவாங்க பிள்ளைகள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சனத் இஸ்னாத் எல்லாம் உண்டு, குழம்பிக்கொள்ள வேணும். சனத் இஸ்னாத் எல்லாம் உண்டு, சரி தானே? ரைட். சனதில், சனதுன்னு சொன்னா ஒருமை, இஸ்னாதுன்னு சொன்னா பன்மை, சரியா?
அப்ப சனது அறிவிப்பாளர் வரிசையில இடம்பெறும் ஒரு அறிவிப்பாளர் அஸ்மாவுர் ரிஜால் உள்ளடங்கப்படாதவராக இருந்தால் இஸ்னாதில் ஒரு முறிவு ஏற்பட்டு இருக்கின்றது என்ற தீர்மானத்திற்கு வந்து குறித்த ஹதீஸை நிராகரிக்கப்பட வேண்டிய பட்டியலில் சேர்த்துவிட முடிகிறது. விளங்கிச்சா? அப்ப நான் சொன்னதுதான் என்ன, ஒரு இஸ்னாதுல ஒரு முறிவு ஏற்பட்டிருந்தோமே. இப்ப உதாரணமாக நான் ஒருத்தருக்கு அறிவிச்சிருக்கிறேன். உதாரணமாக நான் ஒரு அஹ்மதுன்னு சொல்ற ஒருத்தருக்கு நான் அறிவிச்சிருக்கிறேனோமே, அஹ்மதுன்னு சொல்லி ஒருத்தருக்கு அறிவிச்சிருக்கிறேன். அப்ப என்னாட்டிருந்து இவர் தான் படிச்சிருக்கிறாரு. சரி, அஹ்மதுன்னு சொல்றவர் படிச்சிருக்கிறாரு. அப்ப அஹ்மது படிச்சுக்கணும் யாருன்னு சொன்னா சுலைமான் தான் படிச்சிருக்கணும். ஆனா அங்க அந்த சுலைம் இல்லாம போயிட்டு நடு இல்லாம போயிட்டு அவருக்கு சுலைமானுக்கு கீழே வரக்கூடிய ஒருத்தர் யாரு சல்மான் தான் படிச்சிருக்கிறாரு. விளங்கிச்சா? சுலைமான் இல்லாம போயிட்டா தானே பிள்ளைகள் இதான் சொல்லுவோம் நடுவர் ஒரு முறிவு ஒன்று ஏற்பட்டுன்னு சொல்லி. விளங்கிச்சா? அப்ப அறிவிப்பாளர் வரிசையில நடுவர் ஒரு முறிவு ஒன்று ஏற்பட்டுகிறது சொன்னா அந்த முறிவை தான் நாங்க சொல்லுவோம் அஸ்மாவுர் ரிஜால் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட முறிவு. அப்ப இந்த முறிவின் காரணமாக ஹதீஸுடைய தரங்கள் கீழே போகும். சரியா? ரைட். அடுத்தது பாருங்க, சனதில் அடங்குகின்ற இரு அறிவிப்பாளர்களுக்கு இடையே ஏற்படும் வரலாற்று ரீதியான முரண்பாட்டை இக்கலை வெளிப்படுத்தக்கூடியதாக இருப்பதனால் ஹதீஸ் இறுதியான நிலை பற்றி தீர்மானிக்க அஸ்மாவுர் உதவி புரிகின்றது. அப்ப ஒவ்வொரு அறிவிப்பாளர்களுடைய வரிசை விளைச்சா ஒவ்வொரு அறிவிப்பாளர்களுடைய வரலாறையும் திறனாக கற்று அந்த அறிவிப்பாளருடைய சரியான விஷயங்கள் எடுத்துக்கொள்றதுனால நாங்க என்ன செய்யணும், தூய்மையான ஹதீஸ தூய வடிவுற பாதுகாக்கிறதுக்கு இந்த அஸ்மாவுர் ரிஜால் என்பது பெரிதும் துணை புரியக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி அஸ்மாவுர் ரிஜால் ஆனது அறிவிப்பாளர் வரிசையில் ஏற்படுகின்ற குறைகள் முரண்பாடுகளை இனங்காட்டி ஒரு ஹதீஸின் நம்பகத்தன்மையையும் தூய்மை தன்மையையும் உறுதி செய்து கொள்ள உதவுகின்றது. விளைச்சா? அப்போ ஒரு ஹதீஸுடைய நம்பகத்தன்மையையும் அதே மாதிரி தூயத்தன்மையையும் பாதுகாத்துக் கொள்றதுக்கு இந்த அஸ்மாவுர் ரிஜால் சொல்றது பெருதும் துணை புரியக்கூடியதாக இருக்குது. விளைச்சானே? அப்ப அஸ்மாவுர் ரிஜால். அடுத்தது பாருங்க, இல்முல் ஜரஹ் வ தஅதீல். சரியா? திறனாய்வு கலைன்னு சொன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் பாருங்க, ஒரு ஹதீஸின் மத்தன் பற்றியும் சனத் பற்றியும் ஆராய்கின்ற கலை இல்முல் ஜரஹ் வ தஅதீல் சொல்லுவோம். விளங்கிச்சா? மத்தன் சொன்னா விளங்கிச்சா பிள்ளை? மத்தன் சொன்ன அப்ப அந்த மத்தனுக்கு மேல எழுதிக்கோங்க ஹதீஸ் வாசகம் சொல்லி எழுதிக்கோங்க. உங்களுக்கு மறக்கும், இப்ப விளங்கும், பின்னுக்கு போகல மறந்துடும். ஹதீஸ் மேல மத்தனுக்கு மேல எழுதிக்கோங்க ஹதீஸ் என்ன சொன்னேன்? ஹதீஸ் வாசகம் சொல்லி எழுதிக்கோங்க. பின்னுக்கு போகல மறந்துடும். ரைட். நாம பார்த்தோம் என்ன, அஸ்மாவுர் ரிஜால பார்த்தோம் என்ன சொன்னா அது மத்தன் மட்டும் தானே பிள்ளைகள். அஸ்மாவுர் ரிஜால் மத்தன் மட்டும் பாக்குறது தான் அஸ்மாவுர் ரிஜால். இல்முல் ஜரஹ் வ தஅதீல் சொன்னா மத்தனையும் பார்க்கும். இந்த இது இஸ்னாத மட்டும் பார்க்கும். இஸ்னாத் இது என்ன, மத்தனையும் பார்க்கும் இஸ்னாதையும் பார்க்கும். இல்முல் ஜரஹ் வ தஅதீல் முதலாவது என்ன பார்க்கும், ஹதீஸுடைய வாசகங்கள் சரியா இருக்குதா, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே இங்க வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதே மாதிரி இஸ்னாதையும் பார்க்கும், வரிசைகள் சரியான முறையில் இருக்குதா. வரலாற பார்க்காது. அறிவிப்பாளருடைய வரலாற பார்க்காது. வரலாற பார்க்கிற வேலையை யார் செய்வார்னு சொன்னா அஸ்மாவுர் ரிஜால் செய்வாரு. இல்முல் ஜரஹ் வ தஅதீல் செய்வார்னு சொன்னா ஹதீஸுடைய வாசகங்கள் சரியா வந்து இருக்குதா, இஸ்னாத் ஆர்டர் சரியா வந்து இருக்குதா, இவ்வளவுதான் பார்ப்பாரு. கிளியரா பிள்ளை? ரைட். இதான் சொல்லுவோம் திறனாய்வு கலை. இல்முல் ஜரஹ் வ தஅதீல் திறனாய்வு கலைன்னு சொல்லுவோம். பாருங்க, ஹதீஸ்கள் பின்வரும் அடிப்படைகள் அமையும். ஆனால் அவ்வாறான ஹதீஸ்களை நிராகரிக்கக்கூடிய ஹதீஸின் வகைகளில் சேர்த்து கொள்ள முடியும் என ஹதீஸ்களை வல்லுநர்கள் கருத்தில் கொள்ளுகிறார்கள். விளைச்சா? அப்ப இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த ஹதீஸ்களை அடிப்படையாக சரியா இந்த சில அடிப்படைகளை வச்சு அதன் அடிப்படையில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஹதீஸ்களை வேறு பிரிக்க இயலும்னு சொல்லி இந்த இல்முல் ஜரஹ் வ தஅதீலுடைய இமாம்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா சில அடிப்படைகளை முன் வச்சாங்க பிள்ளை. அப்ப அந்த அடிப்படைகள் தான் கீழே போட்டு இது பாருங்க.
அரபிகளது குறிப்பாக குறைஷிகளது மொழி வழக்கிற்கு மாற்றமாக அல்லது தாழ்ந்த அரபு மொழியில் நடைமுறையில் வருபவை எல்லாம் என்ன செய்வோம், ஹதீஸ் நிராகரிக்கக்கூடிய ஹதீஸ்களாக மேற்கொள்ள என்று சொல்லி சொன்னாங்க. விளைச்சா அப்ப ஒரு வாசகம் வரும்னு சொல்லுவோமே, ஒரு ஹதீஸ் வாசகம் ஒன்று வருகிறது. அந்த ஹதீஸ் வாசகம் எப்படியாப்பட்ட வாசகம்னு சொன்னா குறைஷிகளுடைய மொழி வழக்குற இல்லாத சில மொழிகளாக சொல்லப்படுகிறது. விளைச்சா அரபு மொழிதான் குறைஷியருடைய மொழி வழக்கத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. அப்ப அந்த ஹதீஸ் என்ன செய்வாங்க, நிராகரிச்சிருவாங்க. ரசூலுல்லாஹ் குறைஷி கோத்திரத்துடையவங்க. அப்ப குறைஷி கோத்திரம் எப்படி பேசுறாங்களோ அந்த வழக்குல தான் பேசக்கூடியவங்களாக இருந்தாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அதுக்கு மாத்தமாக வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் நிராகரிக்க முடியும்னு சொல்லி ஒரு அடிப்படையை உருவாக்கினாங்க. இப்ப உதாரணமாக பேர்வலையில பேசக்கூடிய பேச்சும் கண்டியில பேசக்கூடிய பேச்சும் மட்டக்களப்புல பேசக்கூடிய பேச்சும் உண்டா பிள்ளைங்க? வேற 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 விளைச்சா. இப்ப எங்கட ஊர்ல சொல்லுவாங்கன்னா இப்ப கொஞ்சம் கஷ்டமாகுது, இதுல என்ன எப்படி சொல்றது, கொஞ்சம் போரிங்கா இருக்கிறது நாங்க சொல்லுவோம். கண்டில நான் சொல்லுவாங்க சோம்பரம்னு சொல்லுவாங்க. விளைச்சா சோம்பரமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மட்டக்களப்பு சைட்ல அந்த ஈஸ்டர்ன் சைட்ல என்ன சொல்லுவாங்கன்னா என்ன சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றாங்க போரிங்க்கு? மாச்சலா கடை மாச்சலா கனாட்டுன்னு சொல்ற இல்லையா? ஓ சார் அப்படின்னு சொல்லி அதான் சொல்லுவோம். பாத்துங்களா, இப்ப பாருங்க, இங்க நாங்க சோம்பரன்னு சொல்லுவோம், இங்க கனாட்டுன்னு சொல்றேன். அப்ப ரெண்டுக்கு முன்னால வித்தியாசம் விளங்குதா? அதே மாதிரி பேர்வலர் என்ன சொல்றது, பேர்வலரும் அதே மாதிரி தான் சோம்பரன்னு சொல்லுவாங்க. ஆனா சோம்பரமாய்க்கிறேன்னு சொல்றேன். அதே மாதிரி சில பேர் மூதூர் போன்ற அந்த இடங்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா கொஞ்சம் பேச்சு பேசுவாங்க. எங்கடா போறா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி கண்டில் உள்ளாக்கள் பேசுற பேச்சு வித்தியாசம். இப்ப நான் பேசுற மாதிரி பேசுவாங்க. அதே மாதிரி பேர்வலரை பேசக்கூடிய ஆக்கள் ஈச்சன்னு சொல்லி பேசுவாங்க. வந்தீச்சா போத்தீச்சா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் என்னங்கதா, மொழி ரீதியான வித்தியாசம். கிளியரா விளங்குதா? ரைட். இத மாதிரி அரபு மொழியிலையும் இருந்துச்சு பிள்ளைகள். ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மொழிகள் வித்தியாசம் இருந்துச்சு. அப்ப குறைஷி கோத்திரத்தை சேர்ந்த ஆக்கள் பேசக்கூடிய மொழின்னு சொல்றது அது வேற விதமான ஒரு அரபு மொழியாக இருந்துச்சு. அப்ப அதே மாதிரி வேற கோத்திரங்களுக்கு இடையில பேசக்கூடிய அரபு மொழிகள் வித்தியாசம் இருந்துச்சு. அப்ப இதை அடிப்படையாக வச்சு சொன்னாங்கன்னா இல்முல் ஜரஹுவத்தாதினுடைய அறிஞர்கள் சொன்னாங்க, அரபு மொழியிலையும் குறைஷி மொழி அரபு மொழியாக பேசக்கூடிய மக்களோட மொழியாக இருந்தால்தான், அந்த மொழி பேசக்கூடிய ஹதீஸாக இருந்தால்தான் நாங்க ஏற்றுக்கொள்ள இயலும். இல்லைன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள இயலா, நிராகரிக்கக்கூடிய ஹதீஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க. கிளியரா பிள்ளைகள்? ரைட். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மொழி பிரயோகத்திற்கு மாற்றமாக வருபவை எல்லாம் நிராகரிக்கக்கூடியவை. உதாரணமாக சொல்றேன்னு சொன்னா ஹதீஸ் என்பது சொன்னா பிள்ளைகள் 3 அடிப்படைகள் தான் வரும். ஹதீஸ் சொல்றது 3 அடிப்படைகள் வரும். ஒன்று உதாரணம் கூறக்கூடிய ஹதீஸ்கள். உதாரணமா சொல்றேன்னு சொன்னா ஒரு உதாரணம் சொல்ற மாதிரி ஹதீஸ் சொல்லி இருப்பாங்க, அது உதாரண அடிப்படையில வந்த ஹதீஸ். அதே மாதிரி வேற என்ன உதாரண அடிப்படையில் உவமை அடிப்படையில வந்த ஹதீஸ். அதே மாதிரி கதை அடிப்படையில வந்த ஹதீஸ். இப்ப 3 ஹதீஸ்கள் தான் அந்த ஹதீஸ் அடிப்படைகள் இருக்குது. விளைச்சா அப்ப இந்த அடிப்படைகள் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயோகம் இத மாதிரி தான் இருந்துச்சு. சரியா? லேசான முறையில மக்களுக்கு இலகுவாக விளங்கக்கூடிய விதத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மொழி பிரயோகம் இருந்துச்சு. அதே மாதிரி சுருக்கமாகவும் இருந்துச்சு. விளைச்சா இப்படியாப்பட்ட மொழி பிரயோகங்களுக்கு அப்பாற்பட்டதா ஹதீஸ்கள் வந்துச்சுன்னு சொன்னா இந்த ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கிளியரா? விளையினா? அதே மாதிரி பாருங்க, அறிவியல், ஒழுக்கவியல், அதே மாதிரி மருத்துவம், வரலாற்று உண்மைகளுக்கு புலன் உணர்வுகளுக்கு முரணாக வருவை. விளைச்சா அப்ப இது எல்லாத்துக்கும் முரணாக வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அறிவியலுக்கு, ஒழுக்கவியலுக்கு, மருத்துவத்துக்கு முரணாக வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் அறிவித்த ஹதீஸ்கள் இந்த 3-4 கேட்டகரிகளுக்கு எப்படியுமே உள்ளடங்குறது தான்.
ஒன்று அறிவியல் உள்ளடங்கும், அதே மாதிரி ஒழுக்கவியலுக்குள் உள்ளடங்கும், இல்லைன்னு சொன்னா மருத்துவம், வரலாறு, இதுகள் ஏதாலும் ஒரு விஷயத்துள்ளுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் உள்ளடங்கும். அப்படி உள்ளடங்காத ஹதீஸ்கள் எல்லாமே இவங்க சொல்லுவாங்க என்ன, நிராகரிக்கக்கூடிய ஹதீஸ்கள் சொல்லி உருவாக்கினாங்க. ரைட்டா? அதே மாதிரி பாருங்க, குர்ஆன் தெளிவாக கருத்துக்கள் முரணாக குர்ஆன்ல தெளிவாக சொல்லப்பட்டக்கூடிய ஹதீஸ்களுக்கு முரணாக இந்த குர்ஆன்ல தெளிவாக சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு முரணாக வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் நிராகரிக்கப்படக்கூடிய ஹதீஸ்கள் சொல்லி சொன்னாங்க. விளைச்சா? அதே மாதிரி அறிவிப்பாளர்கள் ஒரு கொள்கை சார்ந்து இருந்து அதற்கு சார்பாக அறிவிக்கும் ஹதீஸ்கள் என்ன, நிராகரிக்கப்படக்கூடிய ஹதீஸ்கள். விளைச்சா? ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறாரு, அந்த அறிவிப்பாளருக்கு ஒரு கொள்கை ஒன்று இருக்குது, அந்த கொள்கைக்கு சார்பாக ஹதீஸ்களை அறிவிச்சிருந்தான்னு சொன்னா அந்த ஹதீஸும் நிராகரிக்கப்படக்கூடிய ஹதீஸ்கள் அப்படின்னு சொல்லாங்க. விளைச்சா? அதே மாதிரி ஒரு சிறிய செயலுக்கு பெரிய நன்மையும் ஒரு அற்ப விடயத்திற்கு கடுமையான தண்டனையும் வழங்குவதாக மிகைப்படுத்தி கூறப்படக்கூடியவை இதுவும் நிராகரிக்கக்கூடிய ஹதீஸ்கள். ஏன்னு சொன்னா ஒரு சிறிய செயலை செஞ்சுட்டு பெரிய நன்மை எதிர்பார்க்கலாம் இஸ்லாத்துல. விளைச்சா? அதே மாதிரி ஒரு சிறிய தண்டனை, சிறிய பாவத்தை செஞ்சுட்டு சிறிய விஷயத்தை செஞ்சுட்டு அதுக்கு பெரிய தண்டனை கொடுக்கக்கூடிய விஷயங்களும் இஸ்லாத்துல இல்லை. இப்படியாப்பட்ட ஹதீஸ்கள் அறிவிக்கப்படுதுன்னு சொன்னா இந்த ஹதீஸ்களும் என்ன செய்யப்பட முடியாது, நிராகரிக்கப்படக்கூடிய ஹதீஸ்கள் சொல்லி சொல்லப்படுது. கிளியர் தானே? அதே மாதிரி எல்லாருக்கும் பொதுவான விடயம் ஒருவரினால் மாத்திரம் அறிவிக்கப்பட்டு இருப்பவை. விளைச்சா? அப்ப எல்லாருக்கும் பொதுவான விடயம் ஒருவரினால் மாத்திரம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் சொல்லுவோம் என்ன ஹதீஸ்கள், இல்முல் ஜரஹ், அதாவது நிராகரிக்கப்படக்கூடிய ஹதீஸ்கள் சொல்லி சொல்லுவாங்க. விளைச்சா? அப்ப அதே மாதிரி முஹத்திஸீன்கள் மத்னில் இடம்பெறக்கூடிய உண்மை முரணானவற்றை இனங்கண்டு கொள்ளும் வழிகளை அறிமுகப்படுத்தி சொன்னார்கள். இதனால் தரமான தூய்மையான ஹதீஸ்கள் முஸ்லிம்கள் சமூகத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. அப்ப இதன் மூலமாக என்ன செய்யப்படும் சொன்னா முஸ்லிம்கள் மத்தியில உண்மையான தூய்மையான ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்டு வந்துச்சு. கிளியர் தானே பிள்ளைது? இல்முல் ஜரஹ் வத்தாதில் அஸ்மாஉர் ரிஜால் என்ன கிளியரா? ரைட். அதே மாதிரி பாருங்க உசூலுல் ஹதீஸ். இப்ப ரெண்டு விஷயம் சரின்னு சொல்லுவோமே, அஸ்மாஉர் ரிஜால் நல்ல பெர்ஃபெக்ட்டா இருக்குது, அதே மாதிரி இல்முல் ஜரஹ் வத்தாதிலும் சரி, ஓகே எல்லாம் சரி. விளைச்சா? இது ரெண்டும் சரின்னு சொன்னா இந்த ஹதீஸுக்கான தரத்தை யார் நிர்ணயிப்பார்னு சொன்னா உசூலுல் ஹதீஸ் தான் நிர்ணயிப்பார். விளைச்சா? ரைட். அதான் கீழே போட்டு பாருங்க, தபோ தாபியினர் காலத்தில் ஹதீஸ்களின் தூயத்தன்மையை பேணுவதற்காக வேண்டி அக்கால அறிஞர்கள் அறிமுகப்படுத்தியவர் மற்றும் ஒரு பாதுகாப்பு கலையே உசூலுல் ஹதீஸ் ஆகும். சரியா? ஹதீஸின் அடிப்படை பற்றி ஆராய்கின்ற கலையாக இது காணப்படுகின்றது. அப்ப இதுல முக்கியமா வரக்கூடியது தான் ராவி, முஹத்திஸ், அதே மாதிரி என்ன தாலிபுல் ஹதீஸ். இது மூணும் குறிப்பாக வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராவி அடுத்தது என்ன, முஹத்திஸ், அதே மாதிரி தாலிபுல் ராவியா தாலிபுல் ஹதீஸ். ராவின்னு சொல்றது அறிவிப்பாளர். உதாரணமா சொல்றேன்னு சொன்னா ஒரு ஹதீஸர் இப்படி வருது பிள்ளைகள், அன்னபி ஹுரைரத ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال. விளைச்சா? அப்ப அன்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் அறிவிக்கிறாங்க. அப்ப அவங்க தான் ராவி, அறிவிப்பாளர். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க. விளைச்சா? அதே மாதிரி இன்னொன்று வரும் என்ன, அனைவரே உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிச்ச ஹதீஸ். அப்ப அதுதான் அப்ப அறிவிப்பாளர் யாருன்னு சொன்னா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க. விளைச்சா? கிளியரா விளங்குதா? இதுதான் சொன்னோம் ராவி சொல்லி. ராவின்னு சொன்னா அறிவிப்பாளர். முஹத்திஸ் என்று சொன்னா ஹதீஸ்களை அறிஞர். முஹத்திஸ் சொல்றது ஹதீஸ்களை அறிஞர். அதாவது இப்படி அறிவிச்ச ஹதீஸ்கள், ராவி மூலமாக அறிவிக்கப்பட்ட ஹதீஸ்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஹதீஸ் தொகுப்பு நூலண்ட உருவாக்குறான்னு சொன்னா அதைத்தான் சொல்லுவோம் முஹத்திஸ் சொல்லி, ஹதீஸ்களை அறிஞர். கிளியரா விளங்குதா? அப்படின்னா புகாரி, திர்மிதி அதான் விஷயம். புகாரி, முஸ்லிம், திர்மிதி, இப்னு மாஜா
இவங்க எல்லாம் என்ன ஹதீஸ் கலை அறிஞர்கள். கிளியரா? முஹத்திஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ராவி மூலமாக அறிவிக்கப்பட்ட ஹதீஸ்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு நூலாக உருவாக்கினார்னு சொன்னா அவரை தான் சொல்லுவோம் முஹத்திஸ்ன்னு சொல்லி, ஹதீஸ் கலை அறிஞர். விளைச்சா? ரைட். அதே மாதிரி பாருங்க, தாலிபுல் ஹதீஸ், அதாவது சொன்னா தாலிபுல் ஹதீஸ்ன்னு சொன்னா ஹதீஸ கற்கக்கூடியவர். விளைச்சா? அதான் சொல்லுவோம் தாலிபுல் ஹதீஸ் சொல்லி. தாலிபுன்னு சொன்ன பிள்ளைகள் அரபுல மாணவனுக்கு சொல்லுவோம். தாலிபுல் ஹதீஸ்ன்னு சொன்னா ஹதீஸ கற்கக்கூடிய மாணவன். விளைச்சா? அதை சொல்லுவோம் தாலிபுல் ஹதீஸ். இது மூணு முக்கியமா இந்த உசூலுல் ஹதீஸ்ல வரும். ராவி, முஹத்திஸ், தாலிபுல் ஹதீஸ். கிளியரா? அப்ப இது மூணும் என்ன செய்யணும்னு சொன்னா போன்றவர்கள் தகைமைகள் அடிப்படைகள் பற்றி எடுத்து கூறப்படும். விளைஞ்சா? அப்ப இந்த ராவில என்னமான முன்பின் வந்துட்டு சொன்னா விளைஞ்சா ராவி என்ன செய்யறாரு? இப்ப இஸ்னாதுடைய ஓர்டரை பார்த்து கொண்டு வர நேரம், அறிவிப்பாளர் ஓர்டரை பார்த்து கொண்டு வர நேரம், ஒரு ராவி அதாவது அறிவிப்பாளர் ஒருவர் என்னமான ஒரு குறைபாடு இருக்கிறன்னு சொன்னா அந்த ஹதீஸ் என்ன செய்யப்படும்? பின்தங்கப்பட்ட ஹதீஸாக தள்ளப்படும். விளைஞ்சா? அப்படி இல்ல, ராவி எல்லாம் ஓகே, சரியா? ராவி எல்லாம் ஓகே, ஆனா முஹத்திஸ்ல பிழை ஒண்டிக்குது. விளைஞ்சா? முஹத்திஸ்ல பிழை ஒண்டிக்குதுன்னு சொன்னா அங்க என்ன செய்யும்? ஹதீஸ் தரங்கள் கீழே போகும். அதே மாதிரி ராவியும் சரி முஹத்திஸும் சரி தாலிபுல் ஹதீஸ், அதாவது இந்த முஹத்திஸுடைய மாணவன். விளைஞ்சா? இப்ப புகாரியுடைய மாணவன், ஹதீஸ கற்கக்கூடியவர். அப்ப இவர் மூலமாக வந்த ஹதீஸ், இந்த தாலிபுல் ஹதீஸ் மூலமாக வந்த ஹதீஸ்கள் எல்லாம் தாலிபுல் ஹதீஸ் பிரச்சனை இருக்கிறான்னு சொன்னா அங்கே என்ன செய்யப்படும்? தரங்கள் வித்தியாசப்படும். பேரா பிள்ளைகள்? ரைட். எனவே இக்கலை அறிவிப்பாளர்களை முஹத்திஸ்களையும் ஹதீஸ் கற்கின்ற மாணவர்களையும் சரியான முறையில் இனங்காட்டி தூய்மையான ஹதீஸ்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை முஸ்லிம் உம்மத்தினருக்கு தருகின்றது. விளைஞ்சா? அப்ப இதன் மூலமா என்ன செய்யப்படுகிறது? இந்த மூணு அடிப்படைகளின் மூலமாகவும் முஸ்லிம் சமூகத்துக்கு தூய்மையான ஹதீஸ்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். கிளியரா பிள்ளைகள்? இது ஃபுல்லா கிளியரா? ரைட். என்ன டவுட்ஸ் இருக்குதா? சந்தேகம் இருக்குதா? இல்ல சார். ரைட். அப்ப இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள் அடுத்த கிளாஸ்ல படிப்போம். என்ன சொன்னா இப்போ ஒரே அடியா படிச்சா அது குழம்பும். அங்கால வரதுன்னு சொன்னா ஹதீஸுடைய வகைகள். அப்ப அந்த ஹதீஸுடைய வகைகள் சொல்லுவோம் நிறைய போகும். ஹதீஸ் நஃபை, அதே மாதிரி குதுசி, விளைச்சா? அப்ப இத மாதிரி நிறைய போகும். முத்தவாத்திரான ஹதீஸ், ஆஹாத ஹதீஸ், முத்தவாத்திரான ஹதீஸ் இத்தனை வகை பிரியும், ஆஹாதான ஹதீஸ் இத்தனை வகை பிரியும் அப்படின்னு சொல்லி நிறைய ஹதீஸ் பிரிவுகள் போகும். அப்ப இது ஒரே அடியா சொல்லித்தான் சொன்னா உங்களுக்கு குழம்பும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நல்லா என்ன செய்யுங்கன்னு சொன்ன பிள்ளைகள் எழுதி பழகுங்க. கூடுதலா என்ன செய்யணும்னு சொன்னா A லெவல்ல எழுதி பழகுற அளவுக்கு தான் உங்களுக்கு ஸ்கோர் மார்க் எடுத்துக்கொள்ளலாம். விளைஞ்சா? அப்ப இப்படி ஒரு கதையும் வார என்ன, இஸ்லாம் பாடம் ஒரு பாடமாக, ஆர்ட்ஸ்ல இஸ்லாம் பாடம் ஒரு பாடமாக எடுத்த பிள்ளைகளுக்கு ஜெஸ்கோர் வாரது இல்ல, ஜெஸ்கோர் குறையும், அவங்களுக்கு யூனிவர்சிட்டி வாய்ப்புகள் குறைகிறது அப்படின்னு சொல்லி சில மோடல், அதாவது இந்த என்ன சில கதைகள் உள்ளாங்கப்படுறாங்க. விளைஞ்சா? அப்ப அந்த கதைகள் எல்லாம் நம்பவான முடியுது. ஜெஸ்கோர் குறைகிறதா முடியுது. ஜெஸ்கோர் எப்பயுமே என்ன செய்யும்? ஆர்ட்ஸுக்குன்னு சொல்றதுன்னா பொதுவாகவே குறைகிறது. ஏன்னு சொன்னா எடுக்கிற வீதம் கூடுறதுனால அங்க ஆர்ட்ஸுக்குன்னு சொல்லப்படக்கூடிய பொதுவாகவே ஜெஸ்கோர் குறையும். ஆனா நல்ல ஜெஸ்கோர் எடுக்கிற பிள்ளைகளும் இருக்கிறாங்க. இன்றைக்கு இஸ்லாம் பாடத்தை எடுத்த இந்த மாதிரி இஸ்லாம் பாடம் எடுத்த பிள்ளை உண்டு நான் பார்த்தேன் 2.2 ஜெஸ்கோர் அவங்களோட. விளைஞ்சா? 2.2 வரைக்கும் அவங்களோட ஜெஸ்கோர் போயிட்டு இருந்துச்சு. ஜியோகிராஃபி ஒரு பாடம், பொலிட்டிக்கல் ஒரு பாடம், இஸ்லாம் ஒரு பாடம். விளைஞ்சா? 3 பாடத்திலையும் A சித்திகளை பெற்றிருந்தாங்க. 2.2 அவங்களோட ஜெஸ்கோர் போயிட்டு இருந்துச்சு. விளைஞ்சா? அதே மாதிரி இன்னும் நிறைய பிள்ளைகளை பார்த்தேன், பிள்ளைகள் 1.7க்கு மேலதான் அவங்களோட ஜெஸ்கோர் போயிட்டு இருந்துச்சு. அப்ப இஸ்லாம் பாடம் எடுத்தேன்னு சொன்னா ஜெஸ்கோர் குறைன்றது அர்த்தம் இல்ல. விளைஞ்சா? நீங்க அதுக்கு பயப்படவான, உறுதியாக படிங்க. ஒவ்வொரு பாடத்தையும் சரியான மெத்தட்ல படிங்க. நான் சொல்ற மெத்தட்ல படிச்சாங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அவங்களோட ரிசல்ட்ஸ்ன்னு சொல்றது நீங்க நினைச்சதை விட நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். விளைச்சா? இப்ப இருந்து பழகுங்க. 2 மார்க்ஸ் எப்படி எழுதுற, 4 மார்க்ஸ் எப்படி எழுதுற, 6 மார்க்ஸ், 8 மார்க்ஸ், 10 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், இது எல்லாத்தையும் எழுதி பழகுங்க. ஒவ்வொரு நான் தார பேப்பரையும் எவ்வளவு எழுதுறாங்களோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுக்குதான் உங்களோட ரிசல்ட்ஸ் நல்லா வரப்போகுது.
விளங்குதா? உங்களோட ரிசல்ட்ஸ் எப்போ உறுதி செய்யப்படுன்னு சொன்னா நீங்க எவ்வளவுக்கு எழுதுறாங்களோ அவ்வளவுக்குதான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். விளங்குச்சா? ஏன்னு சொன்னா 3 ஹவர்களுக்கு உங்களுக்கு பேப்பர் எழுதி கொள்றது கஷ்டம். விளங்குச்சா? அதே மாதிரி நீங்க எழுத அதாவது ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் எழுதிட்டு யோசிங்க, இதை எப்படி நான் விவரிச்சு எழுதுறேன், நான் இதை எப்படி விவரிச்சு எழுதுறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு எழுதுற நேரத்துக்கு உங்களோட கற்பனை திறன் சொல்ற பிள்ளைகள் வளர ஆரம்பிக்கும். அப்ப அந்த நேரத்துல உங்களுக்கு அடுத்த பாடங்களுக்கும் அது பெனிஃபிட் ஆக போகும். விளங்குச்சா? இப்ப நாங்க உதாரணமா நான் இப்ப என்னோட ரிசல்ட்ஸ் எல்லாம் போட்டுருந்தேன். என்னோட மதரசால நான் ஜியோகிராபி கிளாஸ் எடுத்தேன்னு சொன்னேன். 1 மாசத்துல அவங்களுக்கு முழு சிலபஸையும் முடிச்சு கொடுத்துருந்தேன். அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா 1 மாதத்துல முடிச்சு கொடுத்த ஜியோகிராபி சிலபஸையும் நல்லா படிச்சாங்க. ஆனால் இஸ்லாத்துலயும் அரபிக்லயும் ஒழுங்கா படிக்கல. விளையாச்சா? ஒழுங்கா படிச்சுக்கொள்ளல அவங்க. அப்ப அந்த நேரத்துல என்ன செய்ய சொன்னா ஜியோகிராபில நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. 1 மாசம் படிச்சு அவங்க என்ன செஞ்சாங்க, பிசி ரிசல்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. எஸ் லெவலுக்கு போகல, ஏ லெவலுக்கும் போகல. பிசி ரிசல்ட்ஸ் தான் அவங்கள பாதுகாத்த. அப்ப அந்த ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஆனா இஸ்லாத்துலயும் அரபிக்லயும் அவங்க என்ன செஞ்சாங்க, ஒழுங்கா பார்க்கல. அப்ப அந்த நேரத்துல ஜெஸ்கோர்னு சொல்றது மிச்சமே லோவா நிலைமையில வந்துட்டு. விளையாச்சா? அப்ப நீங்க ஆக முக்கியம் 3 பாடத்தையும் படிங்க, டைம் டேபிள் போடுங்க. இந்த இருந்து டைம் டேபிள் போட்டு சரியான முறையில படிச்சாங்கன்னு சொன்னா நல்ல ஜெஸ்கோர் உண்டு உங்களுக்கு எடுக்கலாம். அதே மாதிரி நல்ல யூனிவர்சிட்டி ஒன்றுக்கும் உங்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு. படிக்க போறது பிள்ளைகள் ஒரு 2 வருஷம் தான். நீங்க படிக்க போறது இந்த 2 வருஷ காலம் தான் படிக்க போறாங்க. இந்த 2 வருஷ காலத்தையும் சரியான முறையில கைட் பண்ணி சரியான முறையில படிச்சாங்கன்னு சொன்னா உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு சந்தோஷமான காலகட்டங்களாக இருக்கும். விளையாச்சா? உங்களோட ஏம உங்களோட கோலை அடையறதுக்கான ஒரு வழியாக அது அமையும். விளையாச்சா? எப்ப நீங்க யூனிவர்சிட்டி வந்துட்டு பிள்ளைகள் யூனிவர்சிட்டி உங்களுக்கு என்ரோல்மெண்ட் வந்துட்டு யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்ற நேரத்துல அதுக்கு பின்னால நீங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லை பிள்ளை. அப்படின்னு சொன்னா பெரிய அளவு நீங்க ஹார்ட் ஒர்க் கொடுக்க தேவையில்லை. ஏழு கொடுத்த மாதிரி ஹார்ட் ஒர்க் கொடுத்து படிக்க தேவையில்லை. நார்மலா படிச்சாலே உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்து கொள்ளலாம். விளங்குச்சா? இப்ப உதாரணமா சொல்றேன்னு சொன்னா இப்ப நான் படிக்கக்கூடிய நான் படிச்சு கொண்டிருக்கிறேன் யூனிவர்சிட்டியில. அப்ப எந்த ஃபெக்கல்ட்டியில கிட்டத்தட்ட 400-450 பேர் இருக்கிறாங்க. அப்ப அந்த 400-450 பேருக்கு மத்தியிலையும் நாங்க போட்டி போட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னா நார்மலா படிச்சுக்கிட்டு போற பிள்ளைகள் அந்தந்த நாளுக்கு அந்த அசைன்மெண்ட் வரும், அந்த பிரசன்டேஷன் வரும், அது செஞ்சாச்சு அப்படி நார்மலா போறது. நார்மலா போயிட்டு சரியான நாங்க ஜெஸ்கோரையும் அங்க ஜிபிஎஸ் கால்குலேஷன் சொல்லுவோம். அப்ப என்ன புள்ளி யாரோ தட்டு என்னமோ கேட்குறாங்க, கைடு என்னமோ படிச்சாங்க போதுன்னு சொல்லி நான் சொல்றேன் லாஸ்ட்டுக்கு. அப்ப சரியான ஜிபிஎஸ் கால்குலேஷனோட நாங்க எக்ஸாம் சிட் பண்ணிட்டோம்னு சொன்ன பிள்ளைகள் நல்ல பொசிஷனுக்கு எங்களுக்கு எதிர்காலத்துல போகலாம். விளங்குச்சா? அவங்க இன்ஷா அல்லாஹ் இந்த யூனிவர்சிட்டி வந்தா விளங்கும். ஆனால் நான் என்ன செய்யணும்னு சொன்னா வாய்ப்புன்னு சொல்றது அல்லாஹ் ஒரு தடவை தருவான். ஒரு தடவை ஒருத்தருக்கு வாய்ப்பை கொடுப்பான். அந்த வாய்ப்பை நீங்க எப்படி சந்தர்ப்பமா பயன்படுத்தி கொள்றாங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களோட எதிர்காலமா அவன் போகுது. விளங்குச்சா? 2 வருஷ காலம் நீங்க ஹார்ட் ஒர்க் கொடுத்து சரியான முறையில படிச்சு சரியான முறை டைம் டேபிள் போட்டு வேற எந்த யோசனையும் எடுக்காம நீங்க படிச்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட எதிர்காலம் சொல்றது உங்களுக்கு என்ன செய்யும், கண்குளிர்ச்சியானதாக மாறும். விளங்குச்சா? அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று சொல்லி ஒரே பிள்ளைகள் நாங்க இந்த லெவலுக்கு போகணும்னா ஒரு லாயர் ஆகணும், ஒரு டாக்டர், ஒரு டீச்சர் ஆகணும். விளங்குச்சா? அப்ப இதெல்லாம் உங்களோட ஏப்ப வச்சுக்கொண்டு நீங்க இந்த 2 வருஷத்துல சோம்பரிச்சு கொண்டு என்ன ஒழுங்கா ஒரு வேலைகளும் செய்யாம நான் தர பேப்பர் செய்யாம இருந்தாங்கன்னா உங்களுக்கு சரியான இடத்துக்கு பெய்து போகக்கூடிய வாய்ப்புகள் குறையும். விளைச்சா? சரியான முறையில படிங்க, சரியான முறையில ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, சரியான முறையில உங்களோட ஒவ்வொரு என்ன ஷெடியூலையும் செஞ்சு கொண்டு போங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏ லெவல் சொல்றது ஒரு விஷயம் உண்டாவே இருக்காது. சரியானே? 2 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அந்த 2 வருஷம் ஹார்ட் ஒர்க் தான் உங்களுக்கு பின்னால வரக்கூடிய 40 வருஷ வாழ்க்கைக்கு ஒரு உரமாக மாறும். இல்லைங்களா? 2 வருஷம் ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு 40 வருஷத்துக்குரிய உரமாக மாறக்கூடிய நிலை ஏற்படும். இன்றைக்கு போடக்கூடிய எஃபர்ட் தான். நான் ஒரு புள்ளி ஒன்று வந்து இந்த முறை எங்களுக்கு செமினாருக்கு 2026 செமினாருக்கு வந்துக்கிறாங்க. ஒரு புள்ளி ஒன்று 2 வருஷம் அவங்க ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் படிக்கிறாங்க. 2 வருஷமா ஃபர்ஸ்ட் எழுதுறாங்க, ஒழுங்கா ரிசல்ட்ஸ் வரல. செகண்ட் ஷே எழுதுறாங்க, ஒழுங்கா ரிசல்ட் வரல. இப்ப தேர்ட் ஷேக்கு இஸ்லாம் பாடத்துக்கு என்கிட்ட வந்து இருக்கிறாங்க. அப்ப நாங்க என்ன ரிசல்ட்ஸ்ன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க முதலாவது ரிசல்ட்ஸ் பிசிஎஸ் சொல்றாங்க. ரெண்டாவது ரிசல்ட்ஸ் கேட்டோன்னு சொல்றாங்க ஏபிசின்னு சொல்றாங்க. ஏபிசி ஆனா ஸ்கோர் லோ லெவல் இருக்குது. இஸ்லாத்துல பின்னு நினைக்கிறேன்.
அப்ப என்கிட்ட சொல்றாங்க நான் ஒரு A லெவல்ல படிக்கணும் சார், சரியான ஸ்கோர் வருது இல்லைன்னு சொல்லி. அப்ப நான் சொன்னேன் சரி எங்களோட செமினார் சேருங்கன்னு சொல்லி சரியான கைட் பண்ணி இப்ப கொண்டு போறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்க ரிசல்ட்ஸ் வரக்குள்ள பாப்பீங்க, நல்ல ரிசல்ட்ஸ் சொன்னா அவங்க எடுப்பாங்க. எப்படின்னு சொன்னா சரியான கைட் படிக்கணும் முடியாது, குறைஞ்ச காலத்துல எப்படி சரியான முறை நான் கைட் பண்ணி போறேன்னு சொல்லி நாங்க எங்களுக்கும் நாங்க என்ன செய்யணும், டைம் டேபிள் போட்டு நாங்க எங்களை கட்டுப்படுத்தி கொண்டு வேற யோசனை எடுக்க முடியாது. படிக்கிற காலத்துல எந்த ஒரு யோசனையும் எடுக்க வேணும், வேற ஒரு பராக்குகள் நீங்க சுத்த வேணும். 2 வருஷம் காலத்தை நீங்க சரியான முறையில எஃபர்ட்டை போட்டு படிச்சீங்கன்னு சொன்னா அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கான உரமாக போகும்னு சொல்லி நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அதனால படிக்கிற காலத்துல படிங்க, சரியான முறையில படிங்க, சரியான முறையில அல்லாஹ்வோட தொடர்புல இருங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். சரி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். வேற என்ன மிக முடியாது சார் உங்களோட கைட மட்டும் படிச்ச போதும். ஏண்ட கைடா டியூட் ஏனோ ஏண்ட நோட்ஸ் மட்டும் படிச்ச போதும் படிக்கிறாங்களா? என் நோட்ஸையும் படிங்க பிள்ளைகள், அது பெரும்பாலும் 90% வந்துடும். ஆனாலும் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா கைடையும் வாசிங்க. இப்போ உதாரணமா சொல்லுவோமே, இப்ப ஹதீஸ் பாடம் நான் படிச்சு கொண்டு போறேன் சரியா, ஹதீஸ் கலையை நான் படிச்சு முடிச்சுட்டேன்னு சொல்லுவோமே, படிப்பிச்சு முடிச்சுட்டேன். நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா அந்த நைட்டே படிச்சு முடிச்ச அந்த நைட்டே கைட் எடுங்க. கைட் எடுத்து அதை சும்மா மேலோட்டமா வாசிச்சு பாருங்க. இது உள்ள விஷயமே தான் அதுலயும் பாருங்க. ஆனா சில விஷயங்கள், சில நுணுக்கமான விஷயங்கள் நாங்க சில நேரம் கூடுதலாக சொல்லிக்கலாம். அப்ப அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு அது பார்த்து ஞாபகம் கொண்டு வரும். எப்பன்னு சொன்னா எக்ஸாம் சிட் பண்ற இடத்துல பார்த்து ஞாபகம் வரும். விளைச்சா கைடையும் வாசிங்க, இதே பாருங்க. கைடை பெருசா பார்க்க வேண்டிய அவசியம் மீக்காது. இருந்தாலும் என்ன செய்யுங்கன்னு சொன்னா உங்களோட ரிசல்ட் உங்களோட ஸ்கோர் கூட்டுறதுக்காக வேண்டி கைடையும் பாருங்க, இதையும் பாருங்க. சரிதானே? முக்கியம் பிள்ளைகள் கைடை வாசிக்கிறத விட்டுட்டு நோட்ஸை பாக்குறத விட்டுட்டு கூடுதலாக நீங்க பேப்பர் செஞ்சு பழகணும், எழுதி பழகணும். அதுதான் மெயின். விளைஞ்சா ஒவ்வொரு யூனிட்லயும் நான் தார பேப்பர் எடுத்துக்கின்னு சொன்னா உங்களோட ரிசல்ட்ஸை கன்ஃபார்ம் பண்ண சரியான முறை, நீங்க சரியான முறை நான் தரக்கூடிய ஒவ்வொரு பேப்பரையும் செஞ்சு பார்த்தங்கன்னு சொன்னா எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்க எடுக்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நான் சொல்றேன், நான் இப்போ ஒரு ரிசல்ட்ஸ் காட்டினேன் 2.2 சொல்லி இதை விட ஸ்கோர் உங்களுக்கு மேல போகும் இன்ஷா அல்லாஹ். நீங்க அதை மாதிரி பேப்பர் செஞ்சு பழகினாங்கன்னு சொல்றேன். எல்லா பாடத்தையும் செய்யுங்க. எல்லா பாடத்துக்கும் ஜியோகிராஃபியா இருக்கலாம், பொலிட்டிக்கலா இருக்கலாம், மீடியாவா இருக்கலாம், இஸ்லாமா இருக்கலாம், ஐசியா இருக்கலாம், எல்லாத்துக்கும் என்ன செய்யுங்கன்னு சொன்னா பேப்பரை செஞ்சு பழகுங்க, எழுதி பழகுங்க, நல்ல ஸ்கோர் எடுக்கலாம். ரைட்டா? ரைட். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வேற என்ன மிகிதா புள்ளேல்? வேற என்ன கேட்கறது இருக்குதா? இல்ல, அவ்வளவுதான். அவ்வளவுதான் புள்ளேல். வேற ஒண்ணும் இல்லை. டவுட்ஸ் இருக்குதே? இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் அடுத்த சனி இன்ஷா அல்லாஹ் நடக்கும் புள்ளேல். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். All right.